வணக்கம் நேயர்களே, 1000 எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. முருகன் மாநாடு முடிந்தாலும் அதன் பிந்தைய எதிர்வினைகள் அப்படின்றது அரசியல் அரங்கத்தில் இருக்கிறது. குறிப்பாக முருகன் மாநாட்டில் அண்ணா பெரியார் அவமதிக்கப்பட்டாங்க, அதற்கு அதிமுக பார்த்து கொண்டு பாஜகவுக்கு துணை போயிருக்கிறதுன்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்ட சூழலில் இன்று அதிமுக எதிர்வினை ஆற்றியிருக்கிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் பல விஷயங்களை சொல்கிறாரு. முருகன் மாநாட்டில் அரசியல் இருக்காதுன்னு சொன்னாங்க, அதுக்காக நாங்கள் பங்கேற்றோம். ஆனால் அண்ணா பெரியாரை அவமதித்திருப்பதை ஏற்கவே முடியாது, அதற்கு எங்களுடைய கடும் கண்டனங்கள் அப்படின்ற விஷயங்களை பதிவு செய்கிறார். அதே நேரத்தில் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றாரு. இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒளிபரப்ப போகிறாங்கன்றது தெரியாது, ஒளிபரப்பப்பட்ட போது நாங்கள் திரைக்கு வெளியில் இருந்தோம், அதனால் என்ன நடந்தது அப்படின்றது எங்களுக்கு தெரியலை அப்படின்ற விளக்கங்களை எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார். கூடுதலாக இன்னொன்று, இதே போன்ற காரணங்கள் சூழல்கள் இருந்தப்போ அண்ணாவை அம்மாவை அவமதித்த போது என்ன நடந்தது அப்படின்றது மக்களுக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு முன்பு இதே விவகாரத்துக்காக கூட்டணியை விட்டு வெளியேறியதை நினைவுபடுத்துகிறார் திரு ஆர்பி உதயகுமார். அதே நேரத்தில் பாஜகவுடைய பதில் என்ன அப்படின்னா, பாஜக தரப்புலேருந்து இது நாங்கள் நடத்தின மாநாடா, இது இந்து முன்னணி நடத்தின மாநாடு அப்படின்னு விஷயங்களை சொல்கிறாங்க. அதே நேரத்தில் திரு நயினார் நாகேந்திரன்ட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறப்ப நான் இன்னும் வீடியோவையே பார்த்துட்டு பதில் சொல்கிறேன் அப்படின்றாரு திரு நயினார் நாகேந்திரன். முருகன் மாநாட்டால் கலகலக்கிறதா அதிமுக பாஜக கூட்டணி விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தங்களோடு நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்களும் இணைந்திருக்கிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் கார்த்திகேயன் இணைய இருக்கிறார். நான் முதல்ல திரு செந்தில்வேல் அவர்கள்ட்ட, திரு செந்தில்வேல், அதிமுக எந்த பதிலும் சொல்லலை, பாஜகவுக்கு துணை போயிருச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. ஆனால் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த மாநாட்டில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர். இல்ல, அதை கடும் கண்டனம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் எனக்கு மாற்று கருத்து ஒன்றும் இல்லை, இருக்கட்டும். சரி, ரெண்டு செய்தியை நான் சொல்றேன். ஆர்பி உதயகுமார் இன்றைக்கு பேசி அந்த நேரலை செய்தியை நீங்க முடிஞ்சா இப்ப கூட பிளே பண்ணி பாருங்க. முதல்ல கொஞ்ச நேரம் முழுக்க அவர் திமுக திட்டிகிட்டே இருப்பாரு. திமுக என்ன செய்தது, திமுக அதை செய்தது, திமுக அதை செய்தது, திமுக தான் திட்டி கடைசியா சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னா, அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எங்களுக்கும் உடன்பா சம்மதம் இல்லை, அந்த மாநாட்டுல அவங்க அப்படி பேசுவாங்க, இவ்வளவுதானே தவிர இதுவே ஒரு கடும் கண்டனமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. இருக்கட்டும், நான் ரெண்டு விதமா இதை பாக்குறேன் சார். ஒன்று, ஹிந்து முன்னணியினுடைய பார்வையில் அவர்கள் நிச்சயமாக அண்ணாவை விமர்சிக்கத்தான் செய்வார்கள், அது அவருடைய உரிமை, அதுதான் அவருடைய கருத்தியல். அதுல நம்ம நீங்க அண்ணாவை விமர்சிப்பதை பற்றி நம்ம உரையாடலாம், அவர்களுடைய அது வேறு. ஆனால் ஹிந்து முன்னணிகிட்ட போய் நீங்க அண்ணாவை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. தட் மீன்ஸ் அவங்க முழுக்க அண்ணாவினுடைய கொள்கைகளுக்கு, பெரியாருடைய கொள்கைகளுக்கு முரண்பாடு கொண்ட ஒரு இயக்கம் தான். அப்ப அவங்களுடைய பாதை அதுதான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீங்க ஹிந்து முன்னணியினுடைய மேடையில போய் உட்கார்ந்துட்டு அண்ணாவை அவங்க விமர்சிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியலை என்று சொல்வதுதான் இருப்பதிலேயே பெரிய நகைச்சுவை நான் சொல்றேன். நான் திருப்பி ரொம்ப கவனமா சொல்றேன். நீங்க பாஜக இல்ல சார், அதுலதான் ஒண்ணு சொல்றாங்க, மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு அண்ணாவே சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் நாங்க போனோம், கூப்பிட்டாங்க போனோம், இப்படி பண்ணுவாங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்ற. இல்ல சார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்பது நீங்க ஐடியாலஜிக்கலா முரண்பட்டு இருந்தவர்கள் கூட ஏதாவது அவங்க சொல்றதுல வேற நல்ல செய்திகள் இருக்கலாம், அல்லது வேற ஏதேனும் நல்ல விடயங்கள் அவரிடமும் சொல்லப்பட்டிருக்கலாம் என்பதாக அதை எடுத்துக்கொள்ளும், அது வேற. அது அவர் அண்ணா சொன்ன காலம் என்ன, அது சொன்ன சூழல் என்ன, அதை இங்க கொண்டு இவங்க இன்னைக்கு இவருடைய தவறுகளை மறைப்பதற்கு பொருத்தி பார்க்கிறார்கள். நான் ரொம்ப நுண்ணிப்பா, ரொம்ப மைக்ரோவா இந்த பாலிடிக்ஸை பார்த்து நான் நகர்த்தலாம், இந்த விவாதத்தை ஒரு ஆழமான திசையில எடுத்துட்டு போலாம் அப்படிங்கறத நானும் விரும்புறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப இது உள்ளபடியே பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநாடாக இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு வாதத்துக்கு பாஜக இப்படி ஒரு மாநாடு நடத்துகிறது அப்படின்னு சொன்னா இப்ப அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் அண்ணாவையோ பெரியாரையோ அப்படி பேசியிருப்பார்களா என்று எனக்கு தெரியல, டவுட் தான். ஏன்னா இன்னைக்கு அவங்க அதிமுக கூட்டணியில இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற பொழுது தேவையற்ற ஒரு சச்சரவுகளை எழுப்ப வேண்டாம் என்று பாஜக நினைக்கக்கூடும். காரணம், பாஜக தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்ப தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சில நெளிவு சுழிவுகள் இருக்கும், சில சமரசங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் இந்து முன்னணி போன்ற அமைப்புக்கோ RSS போன்ற அமைப்புக்கோ அப்படி எந்த சமரசமும் தேவையில்லை, அந்த எந்த நெளிவு சுழிவும் தேவையில்லை. அவங்களுடைய கருத்துல ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க, அது அவருடைய உரிமை. அது அவங்க சொல்ற கருத்து தப்புன்னு நான் நினைச்சா அதுல நான் என் மாற்று கருத்தை வைக்கலாம், அது வேற. ஆனா அவங்க அந்த கருத்தை தான் சொல்லுவாங்க என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று.
நீங்க முதல்ல பாஜக நடத்துற மாநாட்டில் கலந்து கொள்வது என்பது வேறு, இந்து முன்னணி நடத்துற மாநாட்டில் கலந்து கொள்வது என்பது வேறு. முதல்ல நீங்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டதே தவறுங்கிற. தவறுன்னு நான் சொல்றது திருப்பி என்ன பார்வையில சொல்றேன்னா, நீங்க உங்களுடைய பார்வையில இருந்து, அதிமுக பார்வையில இருந்து நான் சொல்றேன். ஏன்னா இந்து முன்னணி அடிப்படை கொள்கையே பெரியாரிய, திராவிட இயக்க, அண்ணாவினுடைய கொள்கைகளுக்கு, எம்ஜிஆருடைய கொள்கைகளுக்கு எல்லாம் முற்றிலும் முரண்பாடான ஒரு இயக்கம் தானே. அப்ப நீங்க அவங்க நடத்துற மாநாட்டுல போய் கலந்துக்கிட்டு எங்கள் தலைவர்களை நீங்க இப்படி பேசலாமான்னு கேட்கறதே காமெடியா இருக்கா இல்லையா? நீங்க போய் கலந்துக்கிட்டே தப்பு இல்ல. நீங்க பாஜக மேடையில கலந்துக்கிறது என்பது வேற சார். இந்து முன்னணி நடத்துற மாநாட்டுல ஏன் கலந்துக்கிறீங்க? ஓகே, நீங்க நான் என்ன சொல்றேன், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மேடம் அவர்கள் அவங்க இருக்கும்போது RSS பேரணிக்கு இங்கே தடை விதித்திருந்தார். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். இதே இன்றைக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு H. ராஜா அவர்கள், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அதற்காக வடபழனி பக்கத்துல ஒரு பெரிய போராட்டமே நடத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அன்றைக்கு அஇஅதிமுக அரசை கண்டித்து RSS பேரணிக்கு எப்படி தடை போடலாம் அப்படின்லாம் கேட்டாங்க. இதே எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்பாக RSS பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் என்ற காரணத்திற்காக தளவாய் சுந்தரம் அவர்களுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து, அவருடைய அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து அனைத்தையும் பறித்தார். இது கொள்கை முரண்பாடு, கட்சியினுடைய அடிப்படை கொள்கைக்கே விரோதமாக செயல்பட்டு விட்டார் தளவாய் சுந்தரம் என்று நீங்க தான் சொன்னீங்க. சொல்லிட்டு அந்த கொள்கைக்கு முற்றிலும் முரணாக இருப்பதாக நீங்கள் சொல்லுகின்ற ஒரு இயக்கத்தினுடைய மாநாட்டில் நீங்கள் ஏன் கலந்துக்கணும் சார்? அதிமுக தலைவர்கள் எல்லாருமே கோயிலுக்கு போகக்கூடியவங்க, ஆன்மீக நம்பிக்கொள்ளவங்க, கடவுள் நம்பிக்கொள்ளவங்க, அதுல பிரச்சனை இல்லை, அது வேற. ஆனா இந்து முன்னணியுடைய கருத்துக்கும் உங்களுக்கும் ஒரு ஸ்லைட்லி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, நீங்க நம்புறீங்கல்ல. அதனாலதானே RSS பேரணியை தளவாய் தொடங்கி வச்சதுக்கு நீங்க அவர் மீது நடவடிக்கை எடுத்தீங்க. அப்படி இருக்கின்ற பொழுது RSS அந்த ஏவிலேயே பாருங்களேன், RSS ஒரு பாதையில் வந்த ஒரு அமைப்பு அப்படின்னா இந்து முன்னணி அவங்க கிளைம் பண்றாங்க. அப்ப RSS கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு தான், அதுல போய் நீங்க கலந்துக்கணும். இல்ல அப்படி ஏற்றுக்கொண்டாலும் இத கண்டனமா பதிவு பண்றாங்களே சார். சார் இல்ல சார், கண்டிக்கிறதே நான் திருப்பி சொல்றேன். இத சொல்லாம இருந்திருந்தா பாஜகவுக்கு அடிபணிந்து விட்டது அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல கார்கே, நான் இப்படி சொல்றேனே, ஒரு உதாரணத்துக்கு இந்து முன்னணி தலைவர்கள் அல்லது RSS தலைவர்கள் யாரேனும் ஒருவர் தீகா மேடையில கலந்துக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு வாதத்துக்கு, ஒரு சும்மா ஒரு ஹைப்போதெட்டிக்கலா எடுத்துங்க. நாளைக்கு காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்களோ அல்லது இந்து முன்னணி தலைவர்களோ அல்லது RSS தலைவர்களோ திராவிடர் கழகம் நடத்துற ஒரு மாநாட்டுல இவங்களும் கூப்பிட மாட்டாங்க, அவங்களும் போக மாட்டாங்க, ஹைப்போதெட்டிக்கல் வச்சுப்போம், கலந்துக்கிறாங்க. திராவிடர் கழகம் அந்த மாநாட்டுல கடவுள் மறுப்பை பேசும், நாத்திகத்தை பேசும், சனாதன எதிர்ப்பை பேசும், பார்ப்பனிய எதிர்ப்பை பேசும். அதுக்கு அடுத்த நாள் இவங்க ஒரு கண்டனம் சொல்றாங்கன்னு வைங்க, தீகா மாநாட்டில் இப்படி பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன கேட்போம்? ஏங்க தீகா மாநாட்டுல அதானங்க பேசுவாங்க, நீங்க ஏன் போனீங்கன்னு நம்ம கேட்போம் இல்லையா? அந்த கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன். நான் கேட்கறது அவர்களுடைய அரசியல் அதுதான், அதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. உங்களுடைய அரசியல நீங்க உறுதியா இல்ல. அதிமுக இந்த இடத்துல நான் இந்து முன்னணியை கொஸ்டின் பண்ணல, அதிமுக தான் கொஸ்டின் பண்றேன். கேட்போம். நம்முடைய பத்திரிகையாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறேன். நான் திரும்ப வரது கார்த்திகேயன், திருப்பூங்கலூர் மணிகண்டன். இந்து முன்னணி மாநாட்டில் வேற என்ன பேசுவாங்க? இது தெரியாம நாங்க போயிட்டோம், அவங்க முருகன் மாநாடு அப்படின்னு சொன்னதுக்காக போயிட்டோம், அரசியல் பேச மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கைக்காக போயிட்டோம் அப்படின்னா இது ஏற்புடையதா இருக்கா? முன்னாடி முதல்ல ஒரு சின்ன செய்திங்க. அதாவது கடந்த 15 நாட்களாக எங்கள் பகுதியில திருப்பூர் கோவை ஈரோடு பகுதியில இந்த IDPLங்கிற எண்ணெய் நிறுவனம் அது விவசாயியுடைய நிலத்துல பாழாக்குற வகையில எண்ணெய் குழாய்களை கொண்டு செல்லுகிற வகையில் இன்று இந்த ஆளுகிற திமுக அரசுடைய காவல்துறை வைத்து கடுமையாக மிரட்டி கொண்டிருந்த விவசாயிகளை இது குறித்து திமுக அரசு பேசவே இல்லைங்கிற அந்த கடுமையான கண்டனத்தை முதல்ல பதிவு செய்யறேன். திரு ஈசன் தலைமையிலான தமிழக விவசாய நடத்தின நிகழ்ச்சி அதுல திமுக இன்று வரை எந்த நிலைப்பாடும் எடுக்கல, விவசாயிகள் முழுக்க பாதிக்கப்படுறாங்க. ஆமா, இப்போ இவ்வளவு அவசியமான ஒரு செய்தியை நம்ம பேசிட்டு இருக்கிறோம் முருகன் மாநாடு குறித்து. இப்போ ஏற்கனவே அமைச்சர் சேகர் பாபு முத்தமிழ் முருகன் மாநாடுக்கு பெயர் நடத்தினார். அதாவது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய செலவுல ஒரு அரசு விழா என்கிற பெயரில் முருகனுடைய பக்தர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து நிகழ்ச்சி எதுக்காக நடத்தின சார்? என்ன காரணம்? அது எனக்கு புரியல. இப்போ ஒரு அரசாங்கம் ஒரு பக்தர்கள் மாநாட்டை நடத்த வேண்டிய அவசியம் என்ன நோக்கம்? ஏன்னா அதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை சார், அதுதான் சார் இந்து சமய அறநிலையத்துறை பெயர்ல இதுவரையும் இல்லாத வரலாற்று இல்லாத ஒன்றை இந்து சமய அறநிலையத்துக்கு என்ன நோக்கம் சார்? இந்துக்காக மாநாடு போடுறோம், எங்களுக்கு இருக்கு அந்த மாதிரி. அதாவது இதுவரையிலும் இத்தனை நாட்களும் இல்லாத ஒன்றை ஏன் செய்தாங்க? தமிழ்நாட்டில் ஒரு அச்சத்தை திமுக அடைந்திருக்கிறது. அந்த அச்சம் என்பது இந்துக்கள் 90% இந்துக்கள் எங்களோட இருக்காங்க. ஏன் சொன்னாங்க? நீங்க தான் எந்த மதத்தாரும் பேச மாட்டீங்களே, இந்துக்கள் இல்லைன்னு சொல்றீங்களே, அதுலயே அப்படியே நின்று போங்க.
அப்ப நீங்க புதுசா வந்து ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டுல வந்து கந்தர் சஷ்டி கவசத்தை பள்ளிப்பாடல் இடம்பெற செய்யணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அந்த தீர்மானத்தை ஏன் போட்டீங்க? அன்னைக்கு ஏன் அர்ஜுன் சம்பத் வந்தாரு? இப்ப நீங்க நேற்று குறிப்பிட்டீங்களே, அதாவது சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் நூற்றாண்டு விழா, RSS நூற்றாண்டு விழா, அதுல SP வேலுமணி கலந்து கொண்டார் என்று செய்தி ஆக்குனீங்களே, அந்த மடத்திலிருந்தும் தமிழ்நாட்டுல எல்லா மடத்திலிருந்தும் வந்து அமர்ந்திருந்த மடாதிபதிகளை எல்லாம் வைத்துக் கொண்டு கைதட்டி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இப்ப நீங்க வந்து கண்டுலாம் போங்க, இது பக்தர்கள் சொன்னா அது வந்து கோயிலுக்கு போறவங்க சாமி போறவங்க கடந்து போங்க. ஆனா இது இந்து முன்னணி, இந்துக்களுக்காகவே இருக்கக்கூடிய அமைப்பு நடத்துகிற ஒரு மாநாடு. தெரிஞ்சுதான் போனாங்க, தெரியாம போனாங்க, அந்த அவசியம் தெரிஞ்சுதான் போனாங்க. அதாவது திராவிட கழக மாநாட்டில் திரு ஸ்டாலின் போய் என்ன பேசுவாரு? அவர் பேசுற ஒத்துட்டாரா? கடவுளை வந்து எப்படி கேள்வி பேசுவாங்க, எவ்வளவு கேவலப்படுத்தாங்க, தாலி அறுப்பாங்க. திமுக தைரியம் பேசலாமே, ஆமாம் தாலி எடுப்பது எங்களுக்கு ஏற்புடையதான், திராவிடம் சொல்றது சரிதான் சொன்னீங்களா? அப்போ தேர்தலுக்காக நீங்க வந்து மாத்தி பேசுறீங்க. அங்க போய் வந்து அந்த தீர்மானங்கள் நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேட்கல. ஏத்துக்கல அப்படின்னு திரு ஆர்பி உதயகுமார் சொல்லிட்டாரு. ஆனா நீங்க போனதே தப்பு. போகாம இருந்தா இந்த அவதூறுக்கோ பழிச்சொல்லுக்கோ அதிமுக ஆளாகி இருக்க வேண்டிய தேவை இல்லையே. எந்த நீங்க தலவாய் சொன்னது நீக்கலாம் சொன்னாங்க, கூட்டணி இல்லாத போது இப்போ ஒரு மேடையில் போய் விடுதலை சிறுத்தை கட்சி மதுரை மாநாடு போட்டது. கூட்டணி இல்லாத போது ஒரு மாநில செயலர் போய் கலந்துக்குவாரா? கலந்து என்ன கூட்டணி இருக்கிற போது ஏன் போனாரு? அப்ப அது மாதிரிதான் கூட்டணி இல்லாத போது போவது வேறு, கூட்டணி இருக்கிற போவது வேறுங்க. இது உடன்பாடு தான் போறாங்க. அதாவது பாஜகவுடைய தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. பாஜகவுடைய ஒரு அமைப்பு தான் இந்து முன்னணி. எப்படி திராவிட கழகம் திமுக ஒரு அமைப்பா இருக்கிறதோ, எப்படி திரு செந்தில்வேல் அவர்கள் திமுக பத்திரிகையாளர் பேர்ல அமைப்பா இருக்காரோ, அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருப்பாங்களே சொல்றேன். இல்ல நண்பர் தான் சொல்றேன். அப்பதான் அவருக்கு புரியுங்க. அதாவது எந்த ஒரு அமைப்பும் தான் நடத்துகிற அந்த மாநாட்டின் நோக்கத்தை எப்பொழுதும் காலங்காலமாக சொல்லுவாங்க, பேசிட்டு வருவாங்க. யாரும் தெரியாம திரு TR பாலு, நாளைக்கு போய் நீங்க வேறமா சொன்னீங்க, TR பாலு பக்கத்துல வீரமணி அமர்த்தி கொண்டு, சார் நான் நெடுஞ்சாலையில் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கோயில் அடிச்சான்னு சொல்லல. நான் கோயில் அடிச்சேங்க, நான் சிவன் கோயில் அடிச்சேங்க, நான் பாடு கோயில் அடிச்சேன், நான் அப்படி நாட்டியங்கிறாரு, நான் கோயிலையே அடிச்சு கோயில் இல்லைன்னு சொல்லுங்கிறாரு. எவ்வளவு ஒரு அபத்தமான பேச்சு, மதசார்பற்ற அரசு நடத்தி கொண்டு ஒரு அபத்தமான பேச்சை ஆளுக்கு அபத்தமான பேச்சை திமுக பாருங்க. அதாவது சாதி வேண்டாம்னு சொல்லுவீங்க. பொங்கீஸ்வரர் எந்த காசு சார்? பொங்கீஸ்வரர் நடத்தி 20 ஆண்டுகள் சாதி பத்தி பாக்குறீங்களா? கலப்பு திருமணம் வேண்டாம் பாரு. நான் பகையை முக்கியம் இல்ல, கவுண்ட சாதி முக்கியம் பாரு. நீங்க திமுக இருக்காரு எப்படி எப்படி என்ன சார் மாநாட்டு நான் ஒரு திமுக அணியில் உள்ள சாதி ரீதியான மத ரீதியான அமைப்புகள் எல்லாவற்றையுமே சின்ன குறிக்கிறது தான். ரெண்டே கேள்விதான். நான் சில கேள்வியில வச்சா ரொம்ப அதுக்கு பதில் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். இல்ல பரவாயில்ல, ஓகே. ரெண்டே கேள்விதான். நீங்கள் கூட்டணி வைத்திருப்பது RSS ஓட பாஜகவோட? அதான் கேள்வி. RSS கொள்கையும் பாஜக கொள்கையும் இந்து முன்னணி கொள்கையும் ஒன்றுதான் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்க கண்டிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க எது கண்டிக்கிறீங்க? ரெண்டே கேள்விதான். நான் ரொம்ப லாஜிக்கா சொன்னேன். பாஜக தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய கட்சி, அது சில சமரசங்களை செய்யும் தேர்தலுக்காக. ஆனால் RSSக்கோ இந்து முன்னணிக்கோ அந்த தேவையும் அவசியமும் இல்லை. அவர்கள் தேர்தல் சமரசத்திற்காக அதுகளோட நீங்க போறது தப்புன்னு தான் என்னுடைய வாதம். இல்ல ஓகே, அதாவது திராவிட கழகத்துடைய தாலி அறுப்பு கொள்கையும் கடவுள்களை செருப்பாடிகள் கொள்கையும் உங்களுக்கும் திமுக ஒன்றாக. அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நீங்க அதை நான் இல்ல அவர் திருப்பி சொல்லிட்டீங்க. நான் சொல்லிட்டு மணிகண்டன் சார் ஒரு அது ரெண்டு விதம். அது தாலி அறுப்பு இல்ல, தாலி அகற்றும் போராட்டம் ஒன்று. இன்னொன்று நான் முழுக்க கேட்டீங்கன்னா, வற்புறுத்தி தாலியின் மீது நம்பிக்கை உள்ள தலைய தாலியை கெட்டிய புதுமண தம்பதிகளின் தாலியை அரித்தது நீங்கள் இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாஜக. நீட் தேர்வின் பொழுது தாலியை அகற்ற மறுத்த தாலியின் மீது நம்பிக்கை உள்ள
நான் முடிச்சிடுறேன் சரி கார்கே ஒரே வார்த்தை முடிச்சுங்க சார். திராவிடர் கழகத்தின் கொள்கையில் அதிமுகவுக்கு எந்த உடன்பாடும் இல்லை என்றால் திராவிடர் கழகத்தினுடைய நிறுவன தலைவரான தந்தை பெரியாரின் புகைப்படத்தை அஇஅதிமுக ஏன் பயன்படுத்துகிறது? போடாதீங்க சார். நான் தெளிவா சொல்றேன். அதிமுகவுக்கு பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையில் நிச்சயமாக உடன்பாடு இல்லை. இல்ல ரெண்டு விஷயம். கோயிலுக்கு போறோம், சாமி சொல்ல மறுக்கிறாரு. உங்களை மாதிரி ஒளிஞ்சு போய் தெரியாம போய் பயந்துல சாமி கும்பிடல, வெளிப்படையாக திரும்ப வர அவர் எதுக்கு குறுக்க வராரு? ஒரு நிமிஷம் திரும்ப குறுக்க எதுக்கு வராரு? டிராபிக் போலீஸ் மாதிரி எதுக்கு ட்ரோல் பண்றதுக்கு? எடுத்து ட்ரோல் பண்றதுக்கு செந்தில் சார் நாளைக்கு ட்ரோல் பண்ணுவாரு. மணிகண்டன் வந்து மணிகிரி ட்ரோல் பண்ணுவாரு. அதான் வேலை. அதுக்கு தான் பேசுறாரு. வேற ஒண்ணும் பொங்கல் முடியாது, செந்தில்வேல் முடியாது. ஏன்னா நீங்க மாறி மாறி பேசிட்டீங்கன்னா முடியாது. நான் டிடிஎஸ் போயிடும். டிடிஎஸ் ஒரு நம்பிக்கையோடு வந்தது. பேசவே இல்லை. நான் பேசினாரு. நான் பேசவே இல்லை. ஓகே, நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். நான் டிடிஎஸ் ஒரு நம்பிக்கையோடு அதிமுக வந்தது. மாற்றாந்தோட்டு மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படின்ற அடிப்படையில் வந்தது. அதுவும் முருகன் மாநாடு, பக்தி மாநாடு அப்படின்னு வந்தது. அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த உத்தரவுக்கு ஏற்ப நடந்துக்குவாங்கன்னு வந்தது. அந்த நம்பிக்கையை சிதைத்திருக்கிறது பாஜக. அப்படிதானே பார்க்கணும்? இல்லை, இப்போ நீங்கள் அந்த 6 தீர்மானத்தில் எடுத்துக்கோங்க. அந்த 6 தீர்மானத்தில் எதுவுமே அரசியல் இல்லை. அதில் ஒரு விஷயத்தை அப்படியா, இந்துக்களுடைய வாக்குகளை ஒற்றுமையாக இருந்து தேர்தலில் காட்டுவோன்றது அரசியல் இல்லையா? வர நான் தான் வந்துட்டேனே. எனக்கு தெரியுமே நீங்கள் எங்கே வருவீங்கன்னு. தைத்தவழி மாத்திரை கொடுத்தா அது வாய்ப்புனுக்கு தானே, வாய்ப்புனுக்கு மாத்திரை கொடுத்தா வயிற்றுவலிக்கு தானே கொடுக்குறோம், தெரியுமே. அடிப்படையில் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத அதை சொல்லலை. அப்படி சொல்லுகின்ற பண்பாடோ தவறான கருத்தோ அவங்கக்கிட்ட என்றைக்குமே இருந்ததில்லை. ரெண்டாவது அவங்க பண்ணது என்னென்னா, ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க, பழைய வீடியோ ஒன்று போடுறாங்க. அந்த வீடியோவில் சமூக ரீதியாக அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை தான் சொல்கிறாங்களே ஒழிய அரசியல் ரீதியாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததே இல்லை. ஆர்எஸ்எஸ்க்கு இருந்ததில்லை, இந்து முன்னணிக்கு இருந்ததில்லை. அதை பற்றி பேசவே இல்லை. நாம் இந்து முன்னணி தமிழ்நாடுன்னும் போது ராமகோபாலன் ஐயாவை ஞாபகம் வச்சுக்கணும். ராமகோபாலன் ஐயா நட்டநடு மண்டையில் வெட்டப்பட்டவர். அந்த கொடூரத்தை தாண்டி அந்த வீரத்துறவி வந்து அந்த இந்து முன்னணியை கொண்டு போனார் அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு தெரியாது. அவருடைய ஃபோட்டோஸில் கூட டர்பன் கட்டியிருக்கிறதுனால அது அவர் தெரியாது. ஆனால் அப்படி ஒரு பெரிய கொடுமையை தாங்கிவிட்டு அவர் வந்து நடத்தினவர்னு புரிஞ்சுப்போம். இப்போ என்னுடைய கேள்வி, ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு விஷயம் சொன்னாங்க. சார், அரசியல்னால் கொஞ்சம் நெளிவு சொல்லி இருக்கும் சார், ஆனால் தீக்காக்கு அப்படி இருக்காது சார், ஆனால் இந்து முன்னணிக்கு அப்படி இருக்காது சார், அப்புறம் ஏன் சார் நீங்கள் போனீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அரசியலில் நெறிவு துடிவு இருக்கும். எனக்கு ஒன்றே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பதில் சொல்ல வேணாம், கார்கே குறுக்கிட வந்துடுவார். நான் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிட்டா போகிறோம், அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மறுத்தா போகிறோம். கோயம்புத்தூர் படுகொலைக்கு பிறகு வாஜ்பாய் அரசிடம் திமுக போச்சா, அல்லது கோயம்புத்தூர் படுகொலைக்கு முன்பே அது வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிச்சா? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ரத யாத்திரை பிஜேபி நடத்திய பிறகு வாஜ்பாய் ஐயாவோட கூட்டணிக்குள்ள திமுக போச்சா, அல்லது ரத யாத்திரைக்கு அப்புறம் முன்னாடியே போயிடுச்சா? அதை எனக்கு பதில் சொல்லுங்க. மண்டல் கமிஷன் என்று சொல்லி அது நாடு பூராக பற்றி இருந்தது. ராஜீவ்காந்தி வந்து 3 வருஷம் பாராளுமன்றத்தில் வைத்து கொண்டிருந்ததெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதை வெளியிட மாட்டேன்னு இந்திரா காந்தி அம்மா சொன்னதும் பிரச்சனையே கிடையாது. மண்டல கமிஷனை கொண்டு வந்ததே மொரார்ஜி தேசாய்ங்கிற உண்மையெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. மண்டல் கமிஷனுக்கு பிறகு பிஜேபியோடு திமுக வந்து அரசியல் கூட்டணிக்கு போச்சா, அல்லது முன்னாடியே போச்சாங்கிறது எனக்கு சொல்லுங்கள். அதாவது நான் இப்போ வந்து இந்து முன்னணி நடத்திய அந்த அற்புதமான மாநாடு, அந்த போன உடனே ஒவ்வொருத்தரும் ஒழுக்கமாக அந்த சேர்களை மடித்து கொண்டு சேரை தூக்கிட்டு போயிடுவாங்க. திமுக மீட்டிங்காக இருந்தால் இங்கே வந்து எல்லாம் அடுக்கி வச்சுட்டு போனதுங்கிறதை பற்றி நான் வர்றேன். அதுக்கு அடுத்ததுக்கு வர்றேன். அதெல்லாம் ஃபோட்டோ வந்திருக்குங்க. நீங்கள் குறுக்கிட்டு மதுக்கு வேணாம், நாளைக்கு ட்ரோல் போட்டுக்கோங்க, ரவியை மட்டக்கினேன் அப்படின்னு போடுங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் கேள்விக்கு வந்துடுறேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு கூட்டணிக்கு போச்சா அப்படின்னு உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு விட்டு பண்ணோம்னு சொல்லுவாங்க. அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் இது இருந்ததா?
மண்டல் கமிஷனை அமுல்படுத்த மாட்டோம் அல்லது அமுல்படுத்த தடையாக இருக்க மாட்டோம்ங்கிறது காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல இருந்ததா? அல்லது கோவிலை பற்றி பேசுனீங்க, 370 பற்றி பேசுனீங்க, ரெண்டும் எனக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல இருந்ததுன்னு தெரியும். அப்ப 98 நடந்த கோவை படுகொலை, மிக 54 பேர் சிதையுண்டு எதுக்கு செத்தானே தெரியாம செத்த ஒரு விஷயம். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு கூட்டணிக்கு போனீங்க, அதை நியாயப்படுத்துங்க. ரத யாத்திரைக்கு பிறகு நியாயப்படுத்துங்க, மண்டல் கமிஷனுக்கு பிறகு நியாயப்படுத்துங்க. ஆனால் அரசியல் என்றால் ஒரு நெளிவு சொலிவு இருக்குங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். அதாவது கூட்டணிங்கிறது வந்து இப்ப EVKS ஐயா தான் கடுமையா எதிர்த்தாரு கூடா நட்பும் போது. அந்த EVKS ஐயாவை தானே 2 முறை இடைத்தேர்தலில் நாம நிக்க வச்சோம். அப்போ அன்னைக்கு நீ அதை பண்ணியே இன்னைக்கு நீ அதை பண்ணியான்னு அரசியல்ல கேட்க கூடாது. கூட்டணிங்கிறது எதிரி யாரு, அவனை எப்படி ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் பண்ணணும். அந்த வகையில தான் அதிமுக வந்து திமுகவை எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி திமுக நீங்க வரலாறுலாம் போறீங்க. நான் இஷ்யூக்கு வர்றேன். மாநாடு சக்சஸ் அப்படின்னு பாராட்ட வேண்டிய அல்லது கொண்டாட வேண்டிய நீங்கள் இப்போ வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சோ அப்படின்னு நிலைமையில இருக்கா அதிமுக? ஐயோ, இந்த மாநாட்டுல எங்க தலைவர்கள் அவதூறு செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுது. நான் சொல்லட்டுமா? போலி திராவிடம்ங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப அந்த வீடியோல பயன்படுத்தினாங்க. தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்க. போலி திராவிடம்ங்கிறது யாருக்குங்கிறது, போலி நாஸ்திகம்ங்கிறது யாருக்கு பொருந்துங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதிமுக என்னைக்குமே போலி நாஸ்திகம் பேசினது இல்ல. சொல்ல போனா அது நாஸ்திகமே மிக குறைவாக பேசும். தேசியமும் அதிமுக வந்து தெளிவாக விரைவாக பெரிய வீச்சாக பேசுமே ஒழிய அது பிரிவினைவாதத்தை பேசியதாக யாருமே சொல்ல முடியாது. ஆக நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்திருக்குன்னு சொன்னால் அது ஒரு பொது காரணத்துக்காக, கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒன்று நடந்த மாதிரி இது வந்து ஒரு பொது காரணத்துக்காகத்தான் நடந்திருக்கே ஒழிய வேற எந்த காரணத்துக்காகவும் நடக்கல. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்து முன்னணி மாநாட்டுக்கு அழைத்தார்கள், நான் போனேன். போகாமல் இருந்திருந்தாலும் அங்கே யாரும் வந்து கூட்டணி முறிந்ததுன்னு சொல்லியிருக்க போறதில்ல. அங்கே வந்து மேடையில் பேசியது கூட அண்ணாமலை ஐயா அவர்களும் நயனார் நாகேந்திரன் அவர்களும் மட்டும்தான். மற்றபடி அங்க நீங்க பார்த்தது எல்லாமே 40-50 வருடமாக இந்து முன்னணியில் RSS சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமா இன்னொரு கருத்து சொல்லிடுறேன், உங்க கேள்விக்கு நான் வரேன். RSS பழக்கம் என்ன தெரியுமா? எதிர்கருத்து உள்ளவர்களை விருந்துக்கு அழைத்து பேச வைக்கும். ராகுல் காந்தி ஐயா RSSல பேசியிருக்காரு. அப்ப பேச வரும்போது RSS ராகுல் காந்தி ஐயாவை அழைக்கும் போதே அவர் யார், என்ன மாதிரியான சித்தாந்தத்திலிருந்து வந்தவர்கள் என்று தெரிந்து தான் RSS வந்து ஒவ்வொரு வருடமும் அது ஒரு நாள் வைத்திருக்காங்க, எனக்கு மறந்துருச்சு, அழைப்பார்கள். எதிர்கருத்து உள்ளவர்களை அழைத்து பேச வைப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை வேற எங்கேயாவது பின்பற்றாங்களான்னு பாருங்க. எதிர்கருத்துக்கள் எங்க வேணாலும் இருக்கலாம் காருங்க. ஆனா அது ஒரு பெரிய விஷயம். அது அதிமுக கடந்து போயிடுச்சுனா பிரச்சனை இல்ல. இன்னைக்கு அதிமுக எதிர்க்குதே. கடந்து போக கூடாது. அது என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, போலி திராவிடம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, அதுல நாங்க வரல, அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லலாம். அல்லது நீங்க திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திடாதீங்க, அதுல சிக்கல் வரும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது வந்து நடத்தியவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ எல்லாருக்கும் வந்திருக்கு. அந்த வீடியோ பழைய வீடியோ ஏற்கனவே சொல்லப்பட்டது, போடப்பட்டிருக்கு. அதே பிஜேபி மாநாடு நடத்தினா அது போட்டிருக்காதுன்னு செந்தில்வேல் ஐயாவே உங்ககிட்ட ஒத்துக்கிறாரு. நான் இப்ப ஒன்று கேட்கிறேன். நான் இல்ல 2-3 முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன்னா அவங்கள 7 நிமிஷம் பேசிட்டு பொங்கலூர் மணிகண்டன் பேசும்போது 3 நிமிஷம் குறுக்கிட்டதுனால நான் ஒரு 2 கருத்தை சொல்லிடுறேன். தீகா மாநாடுன்னு நாளைக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கதானே நீங்க போனீங்க, அங்கதானே பாவம் பொன்முடி ஐயா போய் அன்னைக்கெல்லாம் பண்ண தப்புக்கு மாட்டிக்காம இந்த ஒரே ஒரு தப்புக்கு அவர் மாட்டிட்டு பாவம் அமைச்சரவையிலிருந்து வெளில வந்தாரு. அதே மாதிரியே உதயநிதி ஐயா சனாதனத்தை ஒழிப்போங்கிற மேட்டர் பேசினாரு. சனாதனத்தை ஒழிப்போம்னு உதயநிதி ஐயா பேசிய பிறகும் காங்கிரஸ் கூட்டணியில் இருப்பதற்கான காரணம் என்ன? இத்தனைக்கும் தென்னகத்தில் அது வந்து கேரளத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கு, கர்நாடகத்தில் ஆளுகிறது, தெலுங்கானால ஆளுகிறது, ஆந்திரால இன்னைக்கு தான் பின்னடைவு, ஆந்திரால கொஞ்ச நாளா பின்னடைவு விட்டுருங்க. அப்ப ஏன் அது இன்னும் கூட்டணியில் இருக்கு? அது பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது. சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்ன பிறகும் காங்கிரஸ் வந்து கபாலி அப்படின்னா வந்த எஜமா அப்படின்னு வரக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் ஏன் நிக்குதுன்னு சொன்னா, அரசியலில் சில விஷயங்களை தவிர்த்து விட்டு தான் பார்க்க வேண்டும். அதே மாதிரியே EVKS ஐயாவை 2 முறை நீங்க நிறுத்தினீங்க. தலவாய் சுந்தரம் பற்றி சொன்னீங்க, அது அதிமுக தான் பதில் சொல்லணும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்றேன். கன்னியாகுமரி பொதுவான வழக்கமே RSS விழாக்கள் எங்க நடந்தாலும் யார் வேண்டுமானாலும் போவாங்க. அப்படித்தான் RSS விழாக்கள் நடக்கும். தலவாய் சுந்தரம் அந்த இடத்துல தப்பு பண்ணதா நான் நினைக்கல. வேற ஏதோ உட்கட்சியில ஒரு பிரச்சனை இருந்ததுனால தான் அவர் நீக்கப்பட்டாருன்னு நான் நம்புறேன். ஓகே கேட்போம் திரு கார்த்திகேயன் அவர்கள்ட்ட. திரு கார்த்திகேயன், திமுக வந்து இதை பற்றிய விவகாரங்களை அமைச்சர்கள் உள்ளிட்டவங்கெல்லாம் வந்து நேற்று கடுமையாக வந்து இதை பற்றி விமர்சிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து கடும் கண்டனம் அப்படின்னு அதிமுக சொல்லுகிறது. இப்போ திமுக தான் அவதூறு பண்ணிருச்சு, அதிமுக போனது வந்தது, ஆனால் இந்த விவகாரத்தை நாங்கள் மாநாட்டில் பங்கெடுத்ததுக்காகவே திமுக எங்களை அவதூறு பண்ணியிருக்கு அப்படின்னு
திரு ஆர்பி உதயகுமார் சொல்றார். கேக்குதுங்களா? எஸ் எஸ் திரு கார்த்திகேயன். இல்லை, இது ஒரு ஆஃப்டர் தாட்டாக வந்து ஒரு புவர் டிஃபென்ஸ்னு கூட சொல்லலாம். என்னன்னா, திமுக சொன்னது காரணம் ஒரே, அவர்கள் திமுகவாகட்டும் இல்லை இந்த அதிமுக தலைவர்களுடைய அந்த மாநாட்டு பார்ட்டிசிபேஷன் இருக்கு இல்லையா, அவர்கள் பங்கு பெற்றதை விமர்சிக்கக்கூடியவர்கள், திராவிடத்தை போற்றக்கூடிய தலைவர்கள், திராவிட முன்னோடிகளை வந்து உங்கள் முன்னிலையில் வந்து கடுமையாக வந்து விமர்சனம் செய்யக்கூடிய காணொலிகள் வந்து காட்சிப்படுத்தப்படுது. அதை போய் வந்து பங்கேற்று இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்கள் வந்து இது சொன்னதுனால தான் திராவிடத்துக்கு பெரிய இதாகி போச்சு அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, இதை விட ஒரு புவர் டிஃபென்ஸ் எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்கள் அதற்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வந்து அந்த கருத்தையாவது வந்து திரு ஆர்பி உதயகுமார் தவிர்த்திருக்கலாம். நீங்கள் அடிப்படையில் கேள்வி என்னன்னா, நீங்கள் ஒரு RSS கொள்கையை பறைசாற்றக்கூடிய ஒரு மாநாட்டாக வந்து கோவையில் நடக்குது. அதே போல வந்து மதுரை மாநாட்டிலையும் முழுக்க நடந்தது வந்து ஒரு அரசியல் சார்ந்த பிரகடனம் தான். அதே முக்கியமாக திராவிட கொள்கைக்கு எதிரான ஒரு முழக்கமே வைக்கப்படுது. அதுல பங்கு பெற்றுட்டு நீங்க பேசுறதுனால தான் வந்து திராவிடத்துக்கு பெரிய இழுக்காயிடுச்சு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அங்க யாரெல்லாம் வந்து உங்களுடைய திராவிடத்தினுடைய முன்னோடிகளோ இல்ல நீங்கள் கட்சியில் அன்னை தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கீங்க இல்லையா, அந்த கட்சியினுடைய முன்னோடிகளோ அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து வந்து ஒரு அறைகோவல் எடுத்தவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் செய்ய முடியாமல் நீங்கள் ஒரு கண்டனம் பதிவு பண்றோம், அதை தவிர்த்திருக்கலாம், இல்ல கண்டனம் பதிவு பண்றோம்னு சொல்லி நிறுத்திக்கொண்டு இதை பேசுவதனால் வந்து திராவிடத்திற்கு எதிராக வந்து பெரிய இழுக்கை ஏற்படுத்தி விட்டது இன்னொரு திராவிட கட்சி இல்ல எங்க தங்களுடைய அவர்களுக்கு எதிரான கட்சியான திமுக அப்படின்னு பேசுறதுக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு நகைமுறை. அவர்கள் குறைந்தபட்சம் இதை தவிர்க்கவாதி செய்திருக்கலாம். நீங்கள் அவர்கள் வந்து தெரியாம போயிட்டு பேசுறதே வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு பதிலாக தான் நான் பார்க்கிறேன். நீங்க தெரியாம போயிட்டுன்னு ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் இது போன்ற ஒரு மாநாட்டில் பங்கு பெற்றுட்டு இப்போ அங்க பார்க்க முடியல அப்படின்னு நாங்க இருந்த இடத்துல பார்க்க முடியல. அரசியல் பேசுவாங்க, இது போன்ற கருத்துக்கள் அரசியல் பேசப்படாது. நாங்கள் வந்து ஒரு முருகன் மாநாடு என்று எதிர்பார்த்து வந்தோம். அங்க திராவிடத்திற்கு எதிராக எங்களுடைய திராவிட முன்னோடிகள் இழிவுபடுத்துவார்கள் என்று எதிர்பார்க்காமல் போய்விட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார்களே. சரி, அங்க கொடுக்கப்பட்ட அறைகோவல் வந்து நீங்க நடத்தக்கூடியது யார்? என்ன முழக்கத்தை முன்வைக்கிறாங்க? அதற்கு கூடவா உங்களால புரிந்து கொள்ள முடியாது, ஒரு ஆன்டிசிபேட் பண்ண முடியாது அவங்களால? எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னார், திக மாநாட்டில் போய் வந்து திமுக வந்து தலைவர் பங்கு பெற்றுக் கொண்டார், திரு TR பாலு போய் பங்கு பெற்றுக் கொண்டார், அங்க வந்து இந்த சில நிகழ்வுகள் நடந்ததை பத்தி எல்லாம் பேசினாரு. திமுகன்றது திமுகவோட ஆஃப் ஷூட். அதிமுக என்ன RSS இருந்து இல்ல இந்து முடியிலிருந்து வந்த கட்சியா? அது எப்படி ரெண்டு ஒப்பீடு சரியாது? திமுகவிற்கும் திராவிடர் கழகத்திற்குமான திராவிடர் கழகத்திற்கு வந்த திமுகவிற்கும் சில விஷயங்கள்ல முரண் இருக்கிறது, அதுல மாற்று கருத்து இல்ல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லக்கூடிய கட்சி திமுக மாறிவிட்டது அண்ணா காலத்திலேயே. ஆனா அவர்கள் சொல்லக்கூடிய வந்து ஜாதி ஒழிப்பு இல்ல சமூக நீதி இல்ல பெண் உரிமை, இது எல்லாமே ஒரு சமத்துவ சமூகம். இந்த விஷயத்துல வந்து அவர்களுக்கு அடிப்படை தத்துவங்கள்ல வந்து இரண்டு திமுகவிற்கும் வந்து கொள்கை வேறுபாடு இருக்கா? கிடையாது. ஆனா அடிப்படையிலேயே கொள்கை ரீதியா உங்களோட நீங்கள் ஏன் வந்து இன்னைக்கு அதை தவிர்க்கப்பட்டிருக்கலாம், கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்லாம் வந்து திரு டிடிவி தினகரன் ஆகட்டும் இல்ல அதிமுகவாகட்டும் எல்லோரும் சொல்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா உங்களுடைய பார்வையில் அவர்கள் சொல்லக்கூடிய முன்னிறுத்தக்கூடிய அந்த இந்து முன்னணியோ RSS முன்னிறுத்தக்கூடிய விஷயம் என்பது உங்களுக்கு நேரடியாக பேரளவில் திராவிடம் இருக்கா இல்ல உண்மையா உங்களுக்கு கன்விக்ஷன் இருக்கோ இல்லையோ, ஆனால் நீங்கள் தாங்கி இருக்கக்கூடிய கொள்கைக்கு நேரடி முரணான அமைப்புகள் வந்து அந்த ஒரு கருத்தை முன்னிறுத்துறாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் டிடிவி தினகரன் முதற்கொண்டு எல்லோருமே கண்டனம் தெரிவிக்கிறோம், இல்ல விளக்கம் கொடுப்பதற்கான காரணமே அதுதானே. அது திக மாநாட்டில் திமுக பங்கு விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தானே சார் அர்த்தம். மாநாட்டில் போய் அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில போய் அதிமுக பங்கு இருக்கிறது ரெண்டையும் ஒப்பிடவே வந்து ஒரு தவறான ஒப்பீடு. சரி, இன்னைக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க, கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க, அப்ப பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு தானே பொருள். பாஜக புரியல இல்ல, இன்னைக்கு கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க, அப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தானே பொருள். இல்ல இத வந்து நீங்க வெறுமனே வந்து ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட்டா பாத்தீங்கன்னா இதை கடந்து போகலாம். அப்கோர்ஸ் இதோட பெரிய செய்தி ஒரு சில நாட்கள்ல வரும், அதை தாண்டி கவனம் வந்து வேறு திசைக்கு போகும். ஆனால் தொடர்ந்து ஏற்கனவே நீங்க ஒரு எலக்டோரல் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, ஒரு தேர்தல் அரசியல் இல்ல கொள்கை ரீதியா பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அதிமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன, தன்னுடைய கோர் ஐடியாஸ் இருக்கக்கூடிய அதாவது திராவிட சித்தாந்தத்திலிருந்து விலகி போய் கொண்டிருக்குது. அதே போல வந்து பாஜகவினோடு கொள்கை ரீதியாக பல விஷயங்கள்ல வந்து முரண்படாமல் வந்து ஒன்றிணைந்து பயணிக்கிறார்கள் என்ற விமர்சனம் அவர்கள் மீது கூர்மையாக வைக்கப்படுகிறது. இப்போ எது திருமாவளவன் ஆகட்டும் இல்ல இடதுசாரிகள் ஆகட்டும் இல்ல அரசியல், அதாவது தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கொள்கை பேசக்கூடியவர்கள் கூட வந்து அதிமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனம் இப்ப என்னவா இருக்கு? நீங்க பாஜகவோடு பெரிய அளவிற்கு வந்து முரண்படுவது கூட கிடையாது கொள்கை ரீதியாக RSS வலதுசாரி அமைப்புகளோடு அப்படின்ற விமர்சனம் நோக்கி போயிட்டு இருக்கு. தேர்தல் வந்து ஒரு ஆண்டுல வரக்கூடிய ஒரு சூழல்
ஒரே ஒரு கேள்வி பொங்கலூர் சார். இப்ப ஒண்ணு இல்ல கார்த்தி சார், நீங்க ஒரு ஆலோசனை சொல்லுங்க. அதாவது கூட்டணி பிஜேபியோடு வைக்க வேண்டும். அதிமுக எப்படி திமுக தோக்கடிக்க முடியுங்க? கூட்டணி வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்றீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ பிஜேபியோடு கூட்டணி மட்டும் தான், தேர்தல் கூட்டணி மட்டும் தான் சொல்றோம், கொள்ளி கூட்டணி அல்ல. ஆனா அவர்கள் சார்ந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளாமல் இடைமறிக்கிறாரோ இதே கோணத்துல இதே உரிமையில தான் நான் இடைமறித்தேன். அங்கிருந்து நண்பர் பொங்கி கோவப்பட்டாரு டிடிஎஃப் ரவி. நீங்க வந்து இல்ல உங்களுக்கு என்ன நீங்க பேச விடாம திமுக வீழ்த்தணும்னா பாஜகவோட கூட்டணி வைக்காம என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு சார் திரு கார்த்திகேயன். அவ்வளவுதான் கேள்வி. திரு பொங்கலூர் மணிகண்டன், பாஜகவோடு சேர்ந்ததால இன்னைக்கு அதிமுக கூட்டணியும் பழி சொல்லுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்திருக்கா? சார் எந்த எதுவுமே இல்லை. இப்ப நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் பாருங்க, கடந்த காலத்துல மிக கேவலமா பேசிட்டு வச்சுட்டேன். நான் வாத்தி தவறா மன்னிச்சுக்கேன். அதாவது திமுகவை மிக கொச்சையாக திரு வைகோ அண்ணாவின் கொள்கையை குழி தோண்டி படைத்தவர் திமுக ஸ்டாலின் சொன்னார். ஸ்டாலின் ஒண்ணுமே தெரியாதாரு. திருமாவளவன் கட்டுவரியன் நல்ல பாமன் பேசினார். பொங்கி ஈஸ்வரர் வந்து மிக கடுமையா ஜாதி ரீதியா பேசினார், மிக கடுமையா பேசினார். அதாவது இந்த எடுத்தீங்கன்னா கூட்டணி எதுக்காக? பதவி ஒன்றை தவிர வேறு நோக்கமே இல்லை. அதுதான் உண்மை. இங்க எந்த பதிவாங்க? திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற ஒரு பொது நோக்கத்தில் பிஜேபியோடு அதிமுக சேர்ந்து இருக்கிறது. வேற என்ன நோக்கம் இருக்குங்க? அவர்கள் நிகழ்ச்சியில கலந்துக்க தவறையாது. இப்படிங்க ஈஸ்வரன் கும்மி அடிச்சாரு கோயம்புத்தூர்ல, அதுக்கே போனீங்க. அதே கும்மி ஆட்டத்துல ஈரோடு நடத்தும் போது நாங்கள் கலப்பு திருமணம் செய்ய மாட்டோம் போக மாட்டாங்க. அந்த டீம் நடத்தின கும்மி ஆட்டத்துல ஸ்டாலின் கலந்துக்கிறார். அப்ப என்ன எடுத்துறது? அப்ப கொள்கை எங்க போச்சு? இதாவது இந்த கொள்கை எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுங்க, பித்தலான கொள்கையும் தெரியும். தேர்தல் அரசியலுக்காக மக்களை ஏமாற்றாங்க. அப்புறம் உடனே அருந்தைய மாநாட்டில் ஈஸ்வரன் பங்கேற்பாராமா? ஈஸ்வரன் மாநாடு அருந்தையில போல. அப்ப தேர்தல் அரசியலுக்காக பாஜகவோட கூட்டணி சொல்ல வரீங்களா? தேர்தல் அரசியல் அதிமுக தெளிவா சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கீங்க? தேர்தல் கூட்டணி மட்டும்தான், கொள்கை கூட்டணி அல்ல. பிஜேபி கொள்கை வேறு, அதிமுக கொள்கை வேறு. அதிமுக தலைவர் அண்ணாவோ தந்தை பெரியாரோ இல்ல அம்மா, அதுதான் இல்ல ரெண்டு வேறு வேறு கொள்கைகளை கொண்ட கட்சிகள் கூட்டணி அமைக்கிறப்ப இருக்கக்கூடிய சிக்கலை இன்னைக்கு அதிமுக எதிர்கொண்டுதா? கொள்கைகள் ஒன்றா இருந்தா பிரச்சனை இல்லையே சார். சார் ராஜாஜியோடு நேர் எதிர் கொள்கை கொண்ட அண்ணா அவர்கள் ஏன் கூட்டு வச்சாரு? காங்கிரஸை தோற்கடிக்க. காங்கிரஸ் என்ன சொல்லுச்சு? திராவிடத்தை அழிப்போம் சொல்லுச்சு, கம்யூனிஸ்ட் சொல்லுச்சு. அதையே சொல்லுச்சு. அப்ப அந்த கட்சியோடு எப்படி கோர்க்க முடிஞ்சது? காங்கிரஸ் காணாம போயிடுது. பொது எதிரி பிஜேபி வந்து காங்கிரஸ் அதிமுக ஒண்ணு சேருது. அவ்வளவுதான். அதே மாதிரிதான் பொது எதிரியான திமுக வீழ்த்துவதற்கு எந்த எல்லைக்கும் செல்வோம். காரணம் என்றால் மக்கள் விரோத ஆட்சி. மக்கள் திமுக வந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். வேறு வழியே கிடையாது. ஊரே பத்தி எரியும் போது எந்த தண்ணி வந்தது சார் மாறி அடிக்கலாம். அதை அதிமுக செய்ய வேறு வழியே கிடையாது. திரு செந்தில்வேல், இதை வைத்து அதிமுக மேல திமுக அவதூறு பரப்புகிறது. என்னைக்கு பாஜகவோட கூட்டணி அமைச்சமோ அன்னைக்கு இருந்து இது நடக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். சரியா, எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. நான் விவாதத்தினுடைய தொடக்கத்திலே ரொம்ப தெளிவா சொன்னேன். நண்பர்கள் வேண்டுமென்றே திசை மாற்றி எடுத்து செல்கிறார்கள். இருக்கட்டும், எனக்கு புரிகிறது சார். ரெண்டு கட்சிக்கு இடையில கூட்டணி வைக்கின்ற பொழுது பாராட்டி பேசுவதும், இரண்டு கட்சிகளுக்கு இடையில் கூட்டணி இல்லாத பொழுது அதை விமர்சித்து பேசுவதும் என்பது இயல்பு. நான் ரொம்ப கவனமா சொல்றேன். மிக சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து கடும் விமர்சனங்களை வைத்தார். நான் அதை இங்க வைக்கவே மாட்டேன், வைக்க விரும்பல. ஏன்னா அதே மாதிரி வைகோ பேசியிருக்கிறத இவங்க வைப்பாங்க. எஸ், தட்ஸ் ஃபேக்ட் சார். ரெண்டு கட்சிகள் என்பது வேறு. நான் சொல்றது இவங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல சார். கட்சிகள் வந்து கூட்டணி இல்லாத போது கழிவுகளை ஊத்திருக்காங்க. திமுக கூட்டணியில் நடந்திருக்குது, அதிமுக கூட்டணியில் நடந்திருக்கு, பாஜக நடந்திருக்கு, காங்கிரஸில் நடந்திருக்குது. நான் கேட்கறது கட்சி அல்ல, பாஜக அல்ல. பாஜகவும் இந்து முன்னணி ஒன்னா, பாஜகவும் RSS ஒன்னா. RSS கூட்டத்துல அல்லது பாஜக கூட்டத்துல ஏன் கலந்துக்கிறீங்க அப்படிங்கறதான் கேள்வி சார். 2024 அக்டோபர் மாதம் அவர் நண்பர் டிடிஎஃப் ரவி வந்து அழகா சொன்னாரு. உட்கட்சி பிரச்சனை காரணமாக தளவாய் சுந்தரம் நீக்கப்பட்டிருப்பார்னு. அமைதி காக்கிறார் பொங்கலூர் மணிகண்டன். இருக்கட்டும், பரவாயில்ல. உட்கட்சி பிரச்சனை தானே. அக்டோபர் மாதம் அந்த RSS பேரணி அவர் தொடங்கி வைக்கிறார். 8ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 2024 அந்த அறிக்கை வெளிவருகிறது. அறிக்கையில் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி? கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணாக செயல்பட்டதால், கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு நடந்து கொண்டதால் அவர் வந்து என்ன செய்யறார்? நீக்கப்படுகிறார்னு. அன்னைக்கே ஒரு தனியார் தொலைக்காட்சியில தளவாய் சுந்தரத்தை பேட்டி எடுக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு?
RSS பேரணியை ஒரு MLA-வாக நான் தொடங்கி வைத்தேன், இதற்காக என் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், ஓகே ரைட்னு போக வேண்டியதாங்கிறாரு. தலவாய் சுந்தரமே ஒத்துக்கிட்டாரு RSS பேரணியை தொடங்கி வச்சதுனாலதான் தான் நீக்கப்பட்டிருக்கோன்னு. எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்தாரு, அதனாலதான் நீக்கிருக்கிறோம். செந்தில் சார் அது உண்மைதானே? அது உண்மைதானே? அவர் பேசுறாரு, அது உண்மைதானே? சார் அதைத்தானே நான் கேட்டேன். ஆனா TTF ரவி என்ன சொல்றாரு? அதிமுக உட்கட்சி முரண்கிறார். இப்ப நான் இப்ப பிரச்சனை எங்க வருது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஓகே சார், நான் உங்களுக்கு உங்களை குறையா சொல்ல சார், மன்னிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க நான் திருப்பியும் உங்களுக்கு முடியணும் சார். யூ நோ அபவுட் மீ. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்பது திமுக அதிமுகவாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களிடம் பலமுறை பேசியிருக்கிறேன், பொது விவாதத்திலே வச்சிருக்கிறேன். ரொம்ப கிளவரா அதை டைவர்ட் பண்ணி எடுத்துட்டு போனாரு அன்பு சகோதரர் ரவி. என்ன சொன்னாரு கவனிச்சீங்களா? என்ன சொன்னாரு சார்? அந்த பாட்டு போடும்போது அந்த வார்த்தைகளை காட்டு போடுகின்ற பொழுது போலி திராவிடம் நாத்திகம் என்பதை காட்டுகின்ற பொழுது அது திமுகவிற்கு சொந்தமானது என்று அதிமுக சொல்லி இருக்க வேண்டும். அதிமுக எங்களுக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அதோடைய அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம்? அதுல பெரியாரை காட்டினாங்க, அண்ணாவை காட்டினாங்க. பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்கிறாரு. அதிமுக என்பது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோடு நீங்க நில்லுங்க, ஏன் அண்ணாவையும் பெரியாரையும் உங்க தலைவராக வைக்கிறீர்கள் என்பதுதான் RSS இந்து முன்னணி பாஜகவுடைய கொள்கை. அதைத்தான் ரவி அவர்கள் இங்கே அழகா புகுத்துறாரு மெதுவா உள்ள. இப்ப இந்த சிக்கல் அதிமுக வந்து நிக்குது சார். பெரியாரையும் அண்ணாவையும் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் நிக்கிறதா, விட்டுட்டு அந்த பக்கம் நிக்கிறதாங்கிற குழப்பத்தை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. பெரியாரையும் அண்ணாவையும் அதிமுக விடாது. இல்ல சார், அதுக்குதான் சொல்றாரு சார். அதுக்குதான் RB உதயகுமார் சொல்றாரு, பெரியாரையும் அண்ணாவையும் அவதூறு செய்வதை நாங்க ஏற்க முடியாது அப்படின்றாரு. சார் கரெக்ட் சார். நான் திருப்பி சொல்றேன், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க கார்கே. நான் வைக்கிற வாதத்தை நான் ஒரு இடத்துல நான் திருப்பி நான் ஸ்டிக் ஆன் பண்ண போறேன் இந்த வாதம் முழுவதும். சார் இதே ஒண்ணு இல்ல சார், நாளைக்கு நீங்க அதிமுக சார்பா ஒரு மாநாடு நடத்துங்க. வாஜ்பாய் அவர்களை நீங்க கடுமையா விமர்சிச்சு பேசிட்டீங்க, அல்லது அத்வானி அவர்களை விமர்சிச்சு பேசிட்டீங்க மதவாதின்ட்டு. அதே மேடையில் அண்ணாமலை உணர்வோட பதில் சொல்லுவாரா இல்லையா? பரவாயில்லங்க, அது கொள்கை வேற கூட்டணி வேறங்க. அது வாஜ்பாய் சொன்னா சொல்லிட்டு போட்டுங்க. அதனால என்னங்க கூட்டணியில இருப்பாங்களா? வாஜ்பாயையோ அத்வானியையோ நரேந்திர மோடி நான் ஒரு நிமிஷம், நீங்க எல்லாரும் எனக்கு பாடம் எடுத்தீங்க. நான் யார் விவாதம் போதும் குறிக்கிறதுல அப்ப குறிக்கிட்டதுக்காக கூட நான் இப்ப வேணாலும் வருத்தம் தெரிவிக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவர் சில வார்த்தைகளை சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. மணிகண்டன் சார் வெயிட். நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்களுக்கு சேர்த்து பேசுறேன் மணிகண்டன் சார், உங்களுக்கு சேர்த்து பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னா, பாஜகவோடு கூட்டணி வைத்து எப்படி தேர்தலை சந்திக்க வேண்டும், எத்தனை சீட்ல பாஜக நிப்பாட்டணுங்கிற தேர்தல் அரசியல் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். அதை விட்டுருங்க. நான் என்ன கேட்கிறேன் திருப்பி, நீங்களும் பாஜகவும் தான் கூட்டணி, நீங்களும் இந்து முன்னணியும் அல்ல, நீங்களும் RSS அல்ல. இந்து முன்னணி கூட்டத்தில் அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. ஏன் இந்து முன்னணி கூட்டத்துக்கு போக வேண்டும் என்ற கேள்விதான் திருப்பி எழுகிறது. ஒன்று இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரே வரி சார், அதிமுக தலைமை அதிகாரப்பூர்வமா சொல்லி கலந்துக்கல. அந்த மாவட்டத்தை பகுதி சேர்ந்து அவங்க அழைப்பு கொடுத்து போனாங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் அதெல்லாம் எடுத்துக்கல. நான் உங்க உணர்வுகளை மதிக்கிறேன். இல்ல உங்க கருத்தை நான் வந்து மறுக்க விரும்பல. அது உண்மையா கூட இருக்கலாம், எனக்கு மாற்று கருத்துல. இப்ப பிரச்சனை எங்க வருதுன்னா, அதனாலதான் பிரச்சனை வருதுங்கிறேன். ரைட், ஓகே. நான் இன்னொன்னு சொல்றேன். நீங்க சார் விருப்பப்பட்டு எனக்கு தாலி அணிந்து கொள்வதில் விருப்பமில்லை என்று ஒரு பெண் அகற்றியதற்கு எதிராக இவ்வளவு கொந்தளிக்கிற யாரும் விருப்பமே இல்லாம எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், என் புருஷன் இப்பதான் சார் தாலி கட்டிருக்கான், தலைய மஞ்சள் ஈரங்காயல சார் கதறிய பெண்களின் கழுத்தில் இருந்த தாலியை அறுத்தது பாஜக. நீட்டு தேர்வின் போது எங்க போனீங்க? கொந்தளிக்கிறே ஒருத்தரும் ஐயோ இந்து பெண்களின் தாலி அறுக்கிறதே பாஜக யாருக்கும் போவர்லையே. ஏன் போவர்ல? விருப்பப்பட்டு பெரியார் திடலுக்கு போய் தாலி அகற்றி கொந்தளிக்கிறீங்க சார். சார் ரெண்டு சப்ஜெக்ட் தான். ஒரே விஷயம், இன்னைக்கு அது பெரியாருடைய கொள்கை. ஆமா, அது பெரியாருடைய கொள்கை. அதிமுக ஒத்துக்கல சார், அதிமுக ஒத்துக்கல, திமுக ஒத்துக்கல. திமுக இருக்கிற சிலர் ஒத்துக்கிறாங்க, அதிமுக இருக்கிற சிலர் ஒத்துக்கிறாங்க. திமுக என்ற கட்சியினுடைய கொள்கை அது இல்ல, அதிமுக என்ற கட்சியினுடைய கொள்கை அது இல்ல. ஆனா திமுகவினுடைய கொள்கை அது விட்டுருங்க. ஆனா நீட்டு தேர்வு எழுதுறதுக்கு நெத்தியில குங்குமம் வச்சுட்டு தாலியை கட்டிட்டு போன பொண்ணுக்கு அந்த கொள்கை கிடையாது. அந்த பொண்ணினுடைய தாலி அடுத்தது அதெல்லாம் வேற. காரியை திருப்பி ஒண்ணு சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன என்னோட கேள்வி, நீங்க வாஜ்பாயோட கூட்டணியை பத்தி பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், வாஜ்பாயோடு கூட்டணி வைத்தது திமுக சொல்றாரு. திமுகவோடு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக கூட்டணியில் இருந்தது பாஜக.
அன்றைக்கு திமுகவால் பாஜக பலன் பெற்றது. ஆட்சியை நிறைவு செய்வதற்கு அன்றைக்கு திமுகவுடைய ஆதரவு தேவைப்பட்டுச்சு. பொங்கலூர் சிறிய குறுக்கீடு மட்டும் ரெண்டுமே ஒண்ணுதானுங்க. பொங்கலூர் சிறிய குறுக்கீடு ஒண்ணு இல்ல ரெண்டுமே ஒண்ணுதான். செந்தில் அவர் வந்து எப்பவுமே சமாளிப்பாரு, நல்லா சமாளிப்பாரு. ஜெயலலிதாவை தோற்கடிக்க எந்த எல்லைக்கும் செல்வேன், அரசியல் அதான் தெளிவா சொன்னாங்க. அவர் பேசட்டும். இல்ல என் கருத்தில் ஒருவர் குறுக்கிடுகின்ற பொழுது குறுக்கிடுவதற்கான உரிமை எனக்கு இருக்குது. அதுல இது என்ன லாஜிக்னு தெரியல. ஓகே திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன், 2023 என்ன முடிவெடுத்தோம் அப்படின்றது மக்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. இதே போல அண்ணாவையும் ஜெயலலிதா அவர்களை விமர்சித்ததால கூட்டணி உடைந்ததை அவர் குறிப்பிடுறாரு. அதை நோக்கி தள்ளி இருக்கிறதா பாஜக? இல்லை இப்போ நீங்கள் அன்னைக்கு பண்ணது நீங்கள் வந்து பிஜேபின்னு சொல்லிடலாம். அதில் வந்து ஏன்னா அண்ணாமலை ஐயாவுடைய கருத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரே ஒரு பத்திரிகையில் கேட்கப்பட்ட 16 கேள்வியில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது அதை வைத்துக்கொண்டு அவர் ஜெயலலிதா அம்மாவை விமர்சித்தார்னு சொல்கிறீங்க, சொல்லிட்டு போங்க. ஆனால் இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் அல்லது இந்து முன்னணி அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ அதனால் கலகலக்க போவதில்லை, நல்லா கலந்து கொண்டு தான் போக போகுது. அதனால தான் இவங்களுக்கு பிரச்சனையே வருது. பிஜேபி அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு பிரிஞ்ச போது இவங்க என்ன சொன்னாங்க, இல்லைங்க இவங்களுக்குள்ள அண்டர் கரண்ட் இருக்குங்க அப்படின்னாங்க. இப்போ வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு உடனே இல்லைங்க ஒட்டலைங்க ஏதோ பிரச்சனை இருக்குங்க அப்படின்றாங்க. ரெண்டுத்துக்கும் என்கிட்ட ஒரே ஒரு மாத்திரை தான் இருக்குது, பேராசிட்டமால், நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ ரெண்டாவது கேள்வி, சார் திகாலேருந்து தான் திமுக வந்ததுங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் பிஜேபி அண்ட் அதிமுகன்னு ஒப்பிடும்போது காங்கிரஸ் அண்ட் திமுகன்னு தான் ஒப்பிடணுமே ஒழிய ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி அண்ட் அதிமுகன்னு ஒப்பிடக்கூடாது. மூணாவது வந்து ஈவே ராமசாமி ஐயாவை அவர்கள் வெறுப்பேற்றிருக்காங்க, அதை நீங்கள் பொறுத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 21ஆம் பக்கம்னா என்னன்னு தெரியும். பெரியாரை கேளுங்கள்ங்கிற புத்தகத்தை கருணாநிதி ஐயா அவர்கள் வெளியிட்ட போது கொடுத்த பொழுது அதில் வந்த கார்ட்டூன்களை தான் அந்த வீடியோவில் காட்டினாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போது கருணாநிதி ஐயா காட்டிட்டாருங்கிறதுக்காக இன்னைக்கு இந்து முன்னணி காட்டணுமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. தவிர்த்திருக்கலாம்னா தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவங்க வந்து தான் வந்த பாதையை சொல்கிறாங்க, என்ன மாதிரியான பாதையில் நாங்கள் வந்தோம், இன்னைக்கு ஒரு சமூக இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் பேசும்போது தான் கொண்டு வந்தாங்களே ஒரே அரசியல் அவங்க பேசலை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு நான் கேட்குறேன் 53 கட்சிகளை கூட்டாரு ஸ்டாலின் ஐயா. அப்போ 48 கட்சிகள் அதில் போச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு அதே மாதிரியே ஒரு இதுனா அனைத்து கட்சி மாநாடு ஒன்று கூட்டம் ஒன்று போட்டாங்க, அதுக்கும் போச்சு. அங்கே நீட்டு எதிர்ப்பை ஆதரித்தாங்க அதிமுக. அதுக்காக பிஜேபி ஏதாவது வருத்தப்படுமா? அல்லது வந்து இடபிள்யூஎஸை வந்து எதிர்த்தாங்க, அதுக்காக காங்கிரஸ் வந்து ஏதாவது வருத்தப்படுமா? அல்லது தேசிய கல்விக் கொள்கையில் தொடர்ந்து நடத்தப்படுகின்ற ஏழை மாணவர்கள் 3வது மொழியை படித்து விடவே கூடாது, படித்தா ஹிந்தி வந்துடும் பயமுறுத்துற அந்த கதைக்கு எல்லாரும் பயப்படுறாங்களே, நாங்கள் ஏதாவது பயப்படுறோமா? கிடையாது. கொள்கைங்கிறது வேற, சித்தாந்தம்ங்கிறது வேற. இங்க ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். சித்தாந்த தலைவர்கள் தான் சார் இழிவுபடுத்திட்டாங்கன்றது குற்றச்சாட்டு. நான் திரும்பவும் சொல்றேன், நான் பலமுறை உங்ககிட்ட கேட்டேன், சித்தாந்த தலைவர் அப்படிங்கிற ஈவே ராமசாமி ஐயாவை முதலில் தைரியமாக விமர்சித்தவர் கலைஞர் கருணாநிதி ஐயா. 21ஆம் பக்கத்தை எடுத்து பாருங்கள், எத்தனை விதமாக ஈவே ராமசாமி ஐயாவை பற்றி பேசினாருங்கிறது தெரியும். அதற்கு பிறகும் திமுக கருணாநிதி ஐயாவை ஏன் வைத்துக் கொண்டது அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டுக்கு அவர் ஒரு நல்ல ஆட்சியை தருவார், தமிழ்நாட்டு வளம் வருவதற்கே அவர் தான் காரணமாக இருப்பாருன்னு நினைத்து தான் திமுக வந்து அவரை வைத்துக் கொண்டிருந்தது. அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப முக்கியம் என்னன்னா, கந்த சஷ்டி கவலத்தை கேவலப்படுத்திய ஒரு மனிதனை விட்டுவிட்டு அவர்களே முருகர் மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்தி அதையும் அரசாங்க செலவில் ஸ்டாலின் ஐயா 10 கோடி ரூபாய் கொடுத்தாருன்னு சேகர்பாபு ஐயா தான் சொன்னார். கொடுத்து அதை அறநிலையத்துறை மூலமாகவே நடத்தும் போது நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க, சார் பேரே இந்து அறநிலையத்துறை தான் சார், அதனால் அப்படி தான் சார் அவங்க பண்ணுவாங்கங்கிறீங்க. அப்படி கிடையாது. அறநிலையத்துறைங்கிறது தான் பேர், இந்துக்கு மட்டும் இருக்கிறதுனால இந்து அறநிலையத்துறைன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அதனுடைய போர்டு எப்படி இருக்குங்கிறத இந்த நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஸ்டுடியோக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸில் பாருங்க. கேள்வி என்னன்னா, அறநிலையத்துறையுடைய வேலை வெறும்
கணக்கு பார்க்கறது மட்டும்தான், அதுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. ஆனால் அது ஒரு மாநாடை நடத்துகிறது, வெளிநாட்டில் இருந்து ஆட்களை கொண்டு வருகிறது. தன்னுடைய அறநிலை பள்ளிகளில், அறநிலைத்துறை நடத்தும் பள்ளிகளில் மாணவ மாணவிகளை கந்த புராணம் பாட வைப்போம் அப்படின்னு சொல்லுது. செஞ்சாங்களா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை, சொல்லிச்சு. ஸோ இதையெல்லாம் அரசியல் ரீதியாக எதிர்க்காம இந்து முன்னணியோ RSS தொடர்ந்து இந்தியாவில் சொல்லிட்டு இருக்கிற ஒரு சிந்தனை. ஐயா, நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, RSS எந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சத்தினுடைய சித்தாந்த பிரபஞ்சத்தினுடைய தூண் அப்படின்னு சொன்னா, கடவுளாக உங்களை நீங்கள் சித்தரித்துக் கொள்ளுகிறீர்கள் என்கின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு வராமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர் அப்படி செய்யல, அவன் அந்த நோக்கத்தில் அவர் செய்யல. எல்லாருக்குமே நான் எதுக்காக பிறந்தோங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சுன்னா அவன் மகிழ்ச்சிக்கு எல்லைக்கு போவான், அப்படித்தான் அவர் போனாரு. ஆனால் RSS அதை கண்டித்ததுங்கிறத விட அறிவுறுத்தியது. என்ன சொல்லிச்சுன்னா, அந்த மாதிரியான துணியை, இதுதான் RSS. அதாவது பிரபஞ்சத்தின் சித்தாந்த பிரபஞ்சத்தின் உச்சம் வந்து RSS. ரெண்டாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு இஸ்லாம் சகோதரர்களை தூண்டிவிட்டு அவர்களை ஒரு மாநாடு நடத்த சொல்லி பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்றாங்க. அது நடந்தது அப்படின்னு சொன்னா இது மாதிரி தான் அரசியலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். நீங்க ஒண்ணு பண்ணா நான் ஒண்ணு பண்ணணும். இல்ல 10 நிமிடம் செந்தில்வேல் பேசினாரு, நீங்க அனுமதிச்சீங்க. ரொம்ப தவறு. இல்ல மொத்த செக்மெண்ட் செகண்ட் செக்மெண்டே 10 நிமிஷம், செகண்ட் செக்மெண்டே 10 நிமிஷம், ஆளுக்கு 5 நிமிஷம், 49 வந்து இப்ப 54. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம்ன்றது தப்பான கருத்து. தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க, அது தவறா இருந்தா மன்னிச்சிருங்க. கேள்வி என்னன்னா, பிஜேபி அதிமுகவுடன் ஒத்திசை கூடாது, அது நடந்துவிடக்கூடாது. அப்படி நடந்தால் அதில் பிரச்சனை வருங்கிற நோக்கத்தோடையே சின்ன சின்ன விஷயத்தை தூண்டாதீங்க. இது வந்து சித்தாந்த ரீதியான எதிர்ப்பாக இருந்தால் நீங்க கேள்வி கேட்க வேண்டியது முதலில் கருணாநிதி ஐயாவை. அவர் தான் வந்து ஈவே ராமசாமி ஐயா ஒதுக்கிட்டார். ஒரு வரி போறோம், ஈவே ராமசாமி ஐயா ஒதுக்கிட்டு தான் அவர் வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாரு. எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்ததுக்கு பிறகுதான் திரும்பவும் ஈவே ராமசாமி ஐயாவிடம் அவர் போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுங்கிறது அரசியல் வரலாறு. ஆனால் இழிவுபடுத்தினாங்கிறதுனால அந்த சித்தாந்தத்திலிருந்து வெளில வந்துட்டு தான் நினைக்காதீங்க. கருணாநிதி ஐயா அந்த கொள்கை பிடிப்புல தெளிவா தான் இருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி தான் RSS இந்து முன்னணி அரசியல் பேசவில்லை, சமூகத்தில் நடந்த விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசிச்சு. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரே ஒரு கேள்வி சார், சாரி மறந்துட்டேன், ஒரே ஒரு கேள்விதான். விசிக திமுக கூட்டணியில இருக்கு சார், திமுக கூட்டணியில இப்பயும் இருக்கு. இருந்து கொண்டே விசிக என்ன சொல்லுது, இந்த பாருங்க, பாமகவை சேர்த்தீங்கன்னா உங்ககிட்ட வர மாட்டேன், யார்கிட்ட சொல்லுது, திமுக கிட்ட சொல்லுது. பாஜகவை சேர்க்காம இருந்தா உங்ககிட்ட வந்துருவேன், யார்கிட்ட சொல்லுது, அதிமுக கிட்டையும் விஜய் கிட்டையும் சொல்லுது. கூட்டணியில இருந்து கொண்டே சொல்லுகிறது. தயவு செஞ்சு திரு கார்த்திகேயன், அன்று அதிமுக தலைவர்களை விமர்சித்தது அண்ணாமலை, அப்போ பாஜக ஒரு கவுண்டர் இருந்தது. ஆனா இன்னைக்கு விமர்சித்து இருப்பது இந்து முன்னணி. அதனால பாஜக அதிமுக உறவு விரிசல் அப்படின்னு சொல்லிட முடியுமா? நீங்க அடிப்படையில் இதை வந்து சும்மா ஒரு சம்பவத்தோட மட்டும் பொருத்தி பார்த்துட்டு இப்போ முடிச்சுட்டு போறதுன்றது சரியில்லை. இது வந்து நீங்க ஓவர பீரியட் வந்து அதிமுகவினுடைய செயல்பாடு இந்த கூட்டணி வந்து மீண்டும் புதுப்பிக்கப்பட்டதிலிருந்து எப்படி இருக்கிறது. 2017 2016 அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம் அதிலிருந்து இன்று வரை இடைப்பட்ட காலம் வந்து இந்த அக்டோபர் நவம்பர் 2023 இருந்து இப்ப கடைசியா புதுப்பித்த காலத்தை தவிர்த்து, அந்த பீரியட் தவிர்த்து அதிமுகவினுடைய அண்டர் எடப்பாடி பழனிசாமி OPS இருந்தவும் சரி, இப்ப ஒற்றை தலைமையிலும் சரி, எவ்வாறு பயணிக்கிறதுன்றதுதான் பார்வை. இப்ப எனக்கு முன்பு பேசி ஒருத்தர் கூட சரியா சொன்னார், அதிமுக கூட்டணி வந்து உருவாயிடுச்சுன்றது சரியாக கலந்துகிட்டு இருக்கு அப்படின்னாரு. ஆமா ஆமா, அதுதான் பிரச்சனையே. இப்ப இங்க அதுதான் அதிமுக பிஜேபியோடு கறந்துட்டு இருக்கு, கரைந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இப்பொழுது பிரச்சனையே. இப்போ அதிமுகவா அல்லது பாஜகவினுடைய அங்கமான்றது விமர்சனமை உங்களுக்கு அந்த பாஜக கொள்கை கூட்டணி இல்ல, எலெக்ஷன் கூட்டணின்னு தெளிவுபடுத்துறாங்களே. அதை நான் இல்லன்னு மறுக்கல. அதுல வந்து நீங்க வந்து அதான் சொல்றேன். எனக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, அதுல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து சிலருக்கு கொள்கை உறுதிப்பாடு இருக்கலாம், சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம், அது எல்லா கட்சியிலும் இருக்கலாம், மாற்று கருத்து இல்ல. ஆனால் பொது புத்தியில மக்கள் என்ற எண்ணத்துல இந்த கட்சியை பற்றின பார்வை எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது? அதிமுக கொள்கை உறுதிப்பாட்டோடு இருக்கக்கூடிய கட்சியா? இந்த அந்த மாநாட்டிற்கு பங்கேற்க வேண்டிய தேவை இருக்கிறதா? ஏற்கனவே இது போன்ற ஒரு பெரிய விமர்சனமும் அதிமுக மீதான ஒரு சித்தாந்த சந்தேக பார்வையோடு பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மாநாட்டில் பங்கு பெறணுமா வேண்டாமான்ற கேள்வியை அதிமுக தான் தானே முடிவு எடுத்திருக்கணும். இன்ஃபேக்ட் வந்து ஜனநாயக ரீதியா அவர்கள் 4 பேருக்கும் வந்து அழைப்பு வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமியோடு கூட வந்து கருத்தால் கன்சல்ட் பண்ணாம கூட இந்த மாதிரி ஒரு மாநாட்டுக்கு பங்கு பெற முடியும்னா உண்மையிலேயே அந்த ஜனநாயக பண்பை நான் பாராட்டுற அதிமுக. ஆனா அவ்வாறு ஜனநாயகமா இருந்தா சந்தோஷம். ஆனால் இப்ப ஆற்றத்தாட்டா வந்து இதுக்கப்புறம்
அப்புறம் வந்து நாங்க அதை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது டேமேஜ் யாருக்கு? அதிமுக கட்சிக்கு தானே. அந்த கட்சி அதிமுகவா இருக்கிறதா இல்ல பாஜகவோட ஒரு அங்கமாக இருக்கிறதான்றதானே எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்க. அப்போ இதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்க வந்து அவங்க வந்து கொள்கை கூட்டணி கிடையாது, தேர்தல் கூட்டணி சொல்லும் பொழுது, தேர்தலுக்கு சந்திக்க போகும் பொழுது பாஜகவோடு எவ்வளவு கொள்கை ரீதியாக வந்து நெருங்கி போக முடியுமோ அவ்வளவு நெருங்கி போகும் பொழுது இந்த கட்சி அதிமுகவா, திராவிடத்தை பேசக்கூடிய அதிமுகவா, பெரியாரையும் அண்ணாவையும் நேசிக்கக்கூடிய அதிமுகவா இல்ல நிந்திக்கக்கூடிய அதிமுகவான்ற கேள்விதான் இப்ப வைக்கிறாங்க. அப்ப அதற்கு நீங்க எவ்வளவு எல்லாம் இடம் கொடுக்க முடியுமோ பாஜகவோடு கொள்கை ரீதியாக நெருங்கி போகிறீர்கள் அப்படின்ற வாய்ப்பை உருவாக்கிட்டு, கிடைக்கும் போதெல்லாம் உருவாக்கிட்டு, அது வந்து நீங்க மதுரை முருகன் மாநாடு நடந்தாலும் வாய் திறக்காம உங்கள் கொள்கை தலைவர்கள் விமர்சனம் செய்யறதை பொறுத்து அடுத்த நாள் பேசலாம். கூட்டணி உறுதிப்படுத்தும் பொழுதும் கூட சென்னையில வந்து நீங்கள் வாய்மூடி மௌனியாக இருக்க வேண்டும். டெல்லியிலிருந்து தலைவர் வந்து இதுதான் கூட்டணி என்று ஒரு வாரத்திற்கு முன்பு எதிர்த்த கூட்டணியை இன்று உறுதி செய்துட்டு போவார். அப்ப இந்த கட்சியினுடைய தனித்தன்மைன்றது எங்க இருக்கு? அதிமுக கட்சிக்கு அது கொள்கை ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, ஒரு வாக்களிக்கக்கூடிய வந்து ஒரு வெகுஜன மக்களுடைய பார்வையில அவர்கள் அந்த கேள்வியை தானே கேட்பாங்க. பழைய அதிமுக இருக்கிறதா இல்ல பாஜக அங்கமா இல்லையா கூட்டணியில இருந்தாலும் இல்ல? அதான் நான் கேக்குறேங்க. எதிர்த்து பல கட்சிகள் இதே போல கூட்டணியில் இருக்கும் போது அதிமுக காங்கிரசும் சரி, அதிமுக முன்பு இதே மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனால் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் உங்களுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் உங்கள் மீது மேலும் நம்பிக்கை வர்றதுக்கு பதிலாக நம்பிக்கை இன்மையை தான் உருவாக்குது. அதற்கு நீங்க இப்ப ஒண்ணு இல்ல, நேற்று மாநாடு நடந்துருச்சு. இன்று தலைவலி யாருக்கு? அதிமுக தானே தொடர்ந்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு. ஆர்பி உதயகுமார் பேசுறார், ராஜேந்திர பாலாஜி பேசுகிறார், இப்பொழுது கடைசியில் கூட சொல்லியிருக்கார் நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்று சொல்லியிருக்கார். அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை என்று ராஜேந்திர பாலாஜி இப்ப பேசி அந்த வந்து பேட்டியா வந்திருக்கு, இப்ப செய்தியா வந்திருக்கு. அது யாருக்கு இழப்பு? நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் அதிமுக இருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது வந்து ஒரு அசிங்கல் அந்த கட்சிக்கு. அப்ப அதை தானே நம்ம பார்க்கணும். நீங்க பாஜகவோடு சித்தாந்த ரீதியாக வந்து ஒன்றுபடுவீர்கள், முரண்படாமல் அவர்களோடு வந்து சித்தாந்த ரீதியாக அவர்கள் சரியாக தேர்தல் அரசியல் போறப்ப பாஜகவுடைய ஓட்டு வங்கி அதிமுகவுக்கு தேவை, அதிமுகவோட ஓட்டு வங்கி பாஜகவுக்கு தேவை. ஏன்னா எங்களுக்கு பொது எதிரி திமுகன்றாங்க. சார் அது இல்ல, நான் மறுக்கல. காமன் எனிமின்றது நீங்க டிஎம்கே. ஆனா இதுல டேமேஜ் யாருக்கு ஜாஸ்தி? அதிமுக தன்னோட ஐடென்டிட்டியை இழந்துகிட்டு இருக்கு. பாஜகவுக்கு தாங்க அத்தியாவசியம் அதிமுக இல்லாம பாஜகவில் ஒத்த சீட் எடுக்க முடியாது. ஆனா அதிமுகவில் சுயமாக அவர்கள் வெற்றி பெற முடியும் பல சீட்டுகளை. ஆனா அந்த கட்சி வந்து தன்னுடைய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய இருதுருவ அரசியலை வந்து மாறப்போ ஒரு சூழ்நிலைக்கு வந்து அதிமுக தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. அதைத்தான் திருமாவளவன் தொடர்ந்து சொல்கிறார். அதிமுக இங்க இருக்க தொடர்ந்து தன்னுடைய பலத்தை இழந்து கொண்டிருக்கிறது, கரைந்து கொண்டிருக்கிறது சொல்றாங்க இல்லையா? அதற்கு காரணம் நீங்க லாங் டேர்ம்ல எடுத்து பாருங்க. இது வெறுமனே ஒரு தேர்தல் இல்ல, வரக்கூடிய 2026 வெற்றியோ தோல்வியோ எதுவான வரலாம். அதிமுக கட்சியோட எதிர்காலம் என்னன்றதான அந்த கேள்வி எல்லாருமே அது மேல அக்கறை இருக்கக்கூடிய திருமாவளவனோ யாரா இருந்தாலும் கேட்கிறாங்க. எனக்கு முன்னாடி கேட்டார்ல, இந்த கூட்டணியில இருந்து அந்த கூட்டணிக்காக பேசுறாரு. அவர்கள் எல்லோரும் பேசுவது மதவாதம் பேசக்கூடிய பாஜக இங்க அதிமுகவின் இடத்துக்கு வருவதற்காக அதிமுகவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. மெல்ல மெல்ல வந்து ஒரு பாரசைட் போல அதை விழுங்கி கொண்டிருக்கிறது சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்காம வந்து ஒரு ஒட்டுணி போல உருகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதை புரிந்து கொண்டாமல் பாஜகவிற்கு ஆதரவாக நீங்க அதிமுக திமுகவை மட்டும் திட்டிக் கொண்டிருப்பதால் என்ன பயன்னு கேட்கிறார். தேர்தல் அரசியல் இருந்தாலும் சரி, இல்ல சித்தாந்த ரீதியாக நீண்ட கால அரசியல் வாழ்க்கைக்கும் சரி. ஓகே, இறுதி கருத்து எல்லாத்தையும் ஒரு நிமிஷம். திரு பொங்கலூர் மணிகண்டன், இது எலெக்ஷனுக்கு போறப்போ கட்சி தொண்டர்கள் மத்தியில் அடிமட்டத்தில் ஜெல் ஆகலையோ அப்படின்ற ஒரு பிரச்சனை எழுப்பிராதா? நாங்க அதிமுக இது அக்கறை காட்டுவதை கேட்டதுக்கு முன்னாடி உடம்புல புல்லறியிருக்கேன். இவ்வளவு கடந்த காலத்துல ஓபிசி வச்சுட்டு அதை வச்சுட்டு அதிமுக அழிஞ்சது, எடப்பாடியாருக்கு வந்து ஆளுமை இல்லை, அவர் அப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு வந்து பிஜேபி கூட்டணி அமைச்ச உடனே இவ்வளவு திமுக வந்து அதை சேர்ந்து கொண்டு காரணம் புரிஞ்சுக்கங்க. அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாக இருக்கும், என்ன பேசணும் நிக்காது. ஏன்னா எல்லாருடைய நோக்கமே அதுதான். முதல்ல வந்து அப்படி பேசுனாங்க, இப்ப இப்படி பேசுறாங்க. 24 தேர்தலும் போது மறைமுக கூட்டிருந்தாங்க, இப்ப வெளிப்படை வச்ச முன்னாடி கூட்டணி வேண்டாம் மாதிரி பேசுறாங்க. அதாவது அதிமுகவின் நோக்கம் அதிமுகவை பாதுகாப்பு எப்படி அதிமுக தெரியுங்க. வெளியில் இருந்து ஆளால் சொல்றவரெல்லாம் எப்படிப்பட்ட எனக்கு தெரியும், அதை நான் பாத்துக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று தெளிவா பேசினார். அதாவது நேற்று சொன்னேன், அதாவது நிதிகளின் ஆட்சி இனி வராது, சாமியின் ஆட்சி அந்த பழனிசாமி ஆட்சி அப்படின்னு சொன்னார். இது ஒரு பணத்தில் உருவாகிடுது. அண்ணாமலை எதிர்ப்பாரு, ஒரு பிரச்சனை உருவாக நினைச்சாங்க. இதுக்கெல்லாம் இடமே இல்லைங்க, மிக தெளிவாக போகுது. திரு பொங்கலூர் மணிகண்டன், இந்த ஒரு 3-4 மாதங்கள்ல கூட்டணி அமைச்சு அதிமுக பாஜக குறித்து எத்தனை விமர்சனங்களை திமுக முன் வச்சிருக்கு? இன்னும் 10 மாசம் இருக்கு. இப்ப இந்த விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்ள போறீங்க சார்? அதுதான் வேலைங்க. திமுக செய்யக்கூடிய தவறுகளை அங்க பேசி மக்கள் மத்தியில ஊடகங்கள் வந்துடக்கூடாது. திரும்ப திரும்ப அதிமுக பாஜக இது சரியில்லை, அடிமையா போச்சு, அதிமுக கரையுது. எங்க போய் கரையுது?
சும்மா இவர்களாவே யாரு சொன்னா இவர்களாவே அஜெண்டா உருவாக்கி இவர்களாவே நிறைய செட் பண்ணி மக்கள் மத்தியில சொல்றது அதிமுக இதுக்கெல்லாம் மயங்கா சார். பெரியார் அண்ணா இவர்கள் வழியில் வந்து அதிமுக தலைவர்கள் எம்ஜிஆர் அம்மாவை இதய தெய்வம் சொன்னவர்கள் அதிமுக. எடப்பாடியார் அப்படித்தான் இதய தெய்வம். அப்போ தெய்வத்தின் மீது நம்பிக்கையோடு தான் அதிமுக இயங்குகிறது. அந்த தெய்வத்தின் நம்பிக்கையோடு 2026 திமுகவை வீழ்த்துவோம், 26 அதிமுக ஆட்சி அமைக்குங்க. திரு செந்தில்வேல் எழுதிக்கிறது ரெண்டு விஷயங்கள் சொல்லிடுறேன். ஒன்று, மும்மொழி கொள்கையை படிக்க விடாம பாவம் ஏழை மாணவர்கள் படிக்க விடாமல் தடுத்து விட்டார்கள் அப்படின்னு சகோதரர் சொன்னார். பாவம் பாஜகவின் மீது அவருக்கு ஏன் இவ்வளவு கோபம் தெரியல. மகாராஷ்டிரால ஹிந்திக்கு நோன்னு சொல்லிட்டாங்க, 2 மொழி தான் அப்படின்னு சொல்றதுக்காக பாஜக ஆளக்கூடிய மகாராஷ்டிரால. அதனால ஒருவேளை கடுமையாக பாஜக மீது அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தியதற்கு நன்றி. ஒன்று. இன்னொன்று வந்து திமுக ஏதோ பக்கம்னா சொன்னாரு, அண்ணா பெரியாரோடு முரண்பட்ட காரணத்தினால திமுகவை தோன்றியது. அது உலக ரகசியம்லாம் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சது உண்டு. ஆனால் தோன்றிய பிறகும் கூட நீண்ட நெடுங்காலமாக தலைவர் நாற்காலி பெரியாருக்காகத்தான் விடப்பட்டிருந்தது. ராஜாஜியோடு கூட்டணி வைத்த பிறகும் வெற்றி பெற்ற பிறகு அண்ணாவும் கலைஞரும் தேடி சென்றது திருச்சியில் இருந்த தந்தை பெரியாரை சந்திப்பதற்குத்தான். எனவே தந்தை பெரியாரின் கொள்கைகளைத்தான் அவர்கள் கடைசி வரை ஏற்றுக்கொண்டார்கள், அந்த வழியில் தான் நடந்தார்கள் என்பது உலகத்திலிருந்த வரலாறு. எந்த இடத்திலும் 70 வயது ஆயிடுச்சு 75 வயது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நைஸா அத்வானியை கழட்டி விட்ட மாதிரி, முரளி மனோகர் ஜோஷியை கழட்டி விட்ட மாதிரி, மோடிக்கு மட்டும் 70 வயது 75 வயது ஆனாலும் அவர் மட்டும் தொடர்வாருங்கிற மாதிரி மூத்த தலைவர்களை கலட்டி விட்ட வரலாறு இவங்களுக்கு கிடையாது. இவங்க எப்பொழுதும் தங்கள் தலைவர்களை கொண்டாடத்தான் செய்திருக்கிறார்கள் என்பது ஒன்று. கடைசி வரைக்கும் யாருமே இந்து முன்னணி RSSங்கிற வார்த்தையவே பயன்படுத்தலைங்க சார். பிரச்சனையே RSS இந்து முன்னணி தான் மகாநாடு, அதுதான் வாதம். ஆனா ரொம்ப கிளவரா அதிமுக பாஜக முடிச்சுட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா. ஏன்னா இந்து முன்னணி RSS என்ற விவாதம் எழுந்தால் RSS பேரணிக்கு ஏன் தடை போட்டா ஜெயலலிதா என்ற கேள்வி வரும். சட்டப்பேரவையில் RSS பற்றி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன பேசினார் என்பது பேச வேண்டியது வரும். மிகச் சமீபத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் RSS பேரணியை தொடங்கி வைத்ததற்காக தலராய சுந்தரத்தை நீக்கினார் என்ற கேள்வி எழும். இவர்கள் ஏன் இன்னைக்கு RB உதயகுமார் உள்ளிட்டவர்கள் இந்து முன்னணி மாநாட்டிற்காக கண்டிக்கிறார்கள் என்ற கேள்வி வரும். இந்த கேள்வி எல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பிரச்சனையை பெரிய பூசணிக்காய சின்ன சோத்து கொஞ்சோண்டு சோறுக்குள்ள மூடி மறைக்க முயற்சி செய்தார்கள் நண்பர்கள். பட் மக்கள் பார்த்துதான் இருக்கிறாங்க. மக்கள் முடிக்க நான் இல்லை, அப்படி மறைக்க முடியும்னா உங்களுக்கு கண் தெரியாமல் இருந்தால் தான் மறைக்க முடியும். கரசவைக்கு கல் அனுப்பியது ஜெயலலிதா அம்மா தான். மகாராஷ்டிராவில் 7 மொழியில் 3வது மொழியில் 7 மொழியில் ஒரு மொழியாக ஹிந்தியும் இருக்கிறது, தமிழும் இருக்கிறதுங்கிறது தெரிந்த விஷயம். நிதிஷ் எப்படி மரியாதைக்குரியவராக ஒடிசா பீகாரில் இருக்காரோ அப்படித்தான் எடப்பாடி அவர்கள் மரியாதைக்குரியவராக தமிழ்நாட்டில் இருப்பார். பால் தாக்கரே எப்படி மரியாதைக்குரியவராக மகாராஷ்டிராவில் இருக்காரோ அப்படித்தான் நயனார் நாகேந்திரன் ஐயா, அண்ணாதுரை ஐயாவையும் பெரிய ஈவே ராமசாமி ஐயாவையும் மதித்து பேசுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2026 தான் மோடிக்கு 75 வயசு ஆக போகுது. 70 வயசு கதையெல்லாம் சும்மா சொல்லாதீங்க, 75 தான் சொன்னாங்க. இந்துவை இழிவுபடுத்துவதே நோக்கமாக கொண்டு செயல்படுகின்ற ஒரு கட்சி திமுக. ஒரு மதத்தை, ஒரு இனத்தை, ஒரு குலத்தை கேவலப்படுத்துவதே வாழ்க்கையாக நினைத்துக்கொண்டு செயல்படுவது திமுக. அந்த மாதிரி வேலையை அதிமுக என்னைக்குமே செஞ்சதில்லை. எடப்பாடி ஐயாவுக்காவது ஒரு சாரை தான் கேட்கிறாரு, ஸ்டாலின் ஐயாவுக்கு 100 சாரை தெரியும். அதனால அதை என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிட்டாருன்னா நல்லா இருக்கும். அதிமுகவுடைய அதாவது 99 வந்து மழைக்கு ஒதுங்கி உள்ள வந்துட்டு 2000 அதுக்கப்புறம் 4 வருஷம் ஆன உடனே அப்படியே லைட்டா கைட்டிட்டு வந்துட்டு 2014 வரைக்கும் மத்திய அரசில் இருந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொண்டது திமுக. அதை விட சந்தர்ப்பவாதம் இந்த உலகத்தில் இல்லை. அதுக்கு தான் நான் கேட்டேன், மண்டல் கமிஷனை மறந்து, ரத யாத்திரையை மறந்து, கோவை இதை மறந்து தான் நீங்க கூட்டணிக்குள்ள போனீங்களாங்கிறத நம்ம கேட்டோம். அதெல்லாம் புரிஞ்சு கொள்ளாம பேச வேண்டாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது தெளிவான ஒரு விஷயத்தை தான் போயிருக்கு, நல்ல நோக்கத்தோட தான் போயிட்டு இருக்கு. அப்படி அது பிரிந்தால், ஒரே வரியில முடிச்சிடுறேன் கார்கே, அப்படி அது பிரிந்து அதிமுக தாவேகா விசிகான்னு ஒரு கூட்டணி அமைந்தால் பிஜேபி அழகாக வெளியில வந்துட்டு நிம்மதியா விட்டுரும். திமுகவை அழிக்கிற வேலையை நீங்க பாத்துக்கோங்க, நாங்க அப்புறம் தமிழ்நாட்டுக்கு எப்பயாவது பிரச்சனை வந்தா நாங்க வந்துக்கிறோம்னு சொல்லக்கூடிய நேர் சிந்தனை உள்ள ஒரு கட்சி பிஜேபி. சரி, ஓகே. திரு கார்த்திகேயன், அதாவது தன்னுடைய வாயாலே வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அதாவது பாஜக அவரை பொறுத்தவரை சரியான சிந்தனையில அதிமுக வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுடைய எதிர்பார்ப்பும் இதேதான். ஷிண்டே போல, திரு நிதிஷ் போல, இல்ல இப்பொழுது அவர்கள் சொன்ன மித்த தலைவர்கள் போல, பட்நாயக் போல அதிமுகவை முழுங்கி அந்த இடத்துல வந்து பாஜக வளரப்போகிறது.
இது அந்த இடத்திற்கு வந்து வரணும்ன்ற அவர்களுடைய நீண்டகால செயல் திட்டத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதை நான் இவர் மட்டும் சொல்லல, அண்ணாமலை ரொம்ப தெளிவாக சொன்னார். வரப்போகிறது 26 பாஜகவுடைய ஆட்சி அப்படின்னு. அதாவது வெள்ளியில வேலையும் முருகனுடைய சிலையும் RSS தேசிய தலைவர் மோகன் பகவத்திற்கு திரு SP வேலுமணி பரிசீலிச்சார் இல்லையா, அதுவும் இப்பொழுது இந்த அளவிற்கு அதிமுக சரியான திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது, சரியான சித்தாந்தத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறது, நல்லா வந்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. திரு TTS ரவிச்சந்திரன் அவர்களுக்கு எல்லாம் சந்தோஷம் வரும்பொழுதே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அதிமுக போய் கொண்டிருக்கிற திசை பாஜகவையும் RSS சித்தாந்தத்தையும் தூக்கி பிடிப்பவர்கள் விரும்பக்கூடிய திசை. அந்த இடத்தை நோக்கி வந்து இந்த அதிமுக போய் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு கொள்கை உறுதிப்பாடு கிடையாது. ஆம், உண்மைதான். அம்மையார் ஜெயலலிதாவும் மதமாற்ற தடை சட்டம் இல்ல வந்து பலியிடக்கூடாது என்றெல்லாம் சட்டம் கொண்டு வந்தவர் தான். அவர்கள் இல்ல யாரும் மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த கட்சி இன்று பேரளவுக்கு இருந்த திராவிடத்தை கூட விட்டுவிட்டு இன்று பாஜகவிற்கு இரையாகி கொண்டிருக்கிறது, RSS சித்தாந்தத்திற்கு இரையாகி கொண்டிருக்கிறது. அவர் கேட்டார் சனாதன தர்மத்தை பத்தி காங்கிரஸ் சனாதன தர்மத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையே பேசியிருக்காரு. இந்த கருத்துக்கெல்லாம் இல்ல தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அபத்தமான பேச்சுங்க. அதிமுக வந்து நீங்க அபத்தம் கிடையாதுங்க. ஐடென்டிட்டி இல்லாம போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கேன்ற கட்சிக்கு ஐடென்டிட்டி இல்லாம போயிட்டு இருக்கு. நீங்க அது கூட புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அதாவது வந்து வாய் மூடி மௌனியாக இருக்கக்கூடிய இடத்துல தான் கொள்கை ரீதியாக தங்களால டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாத நிலையில் இருக்கு. உங்களுடைய கொள்கையில முற்றிலும் முரண்படக்கூடிய ஒரு இயக்கத்தோடு போய் கொண்டு உங்கள் கொள்கை தலைவர்களை கொச்சைப்படுத்த இடத்தில் வந்து இருந்து கொண்டு நீங்க வந்து ஐடென்டிட்டி இழந்துட்டு இப்ப பேசிட்டு இருக்கீங்க. அதிமுகவுக்கு உங்க அறிவுரை தேவையில்லை. அதிமுக அறிவுரை தேவையில்லை. அதிமுக பாத்துக்கோங்க. அதிமுக அவ்வளவு பாத்தியா காத்தியம் எல்லாம் கேட்டு அதிமுக செய்யணுமா? உங்களுக்கு சொல்லிட்டு RSS மோகன் பகவத் இருக்காரு. என் பேச்சு ரவிச்சந்திரனும் RSS போதும். அதான் நான் சொல்றேன். அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்றாங்க பாருங்க. RSS பேச்சை அப்படித்தான் கேட்போம்னு சொல்லக்கூடிய விவாதத்தில் இந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.